ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உமா கார்த்திக் தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே சாரா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு ஆடியோ நாவலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேருங்க. கதையை கேட்டுட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்டும் பண்ணிருங்க. சரிங்க, இப்போ எழுத்தாளர் உமா கார்த்திக் அவர்கள் எழுதிய தீராதடி நான் கொண்ட ஏக்கம் என்னங்க, கதையை கேட்க போகலாமா? அத்தியாயம் 25. ஒரு மாதம் ட்ரைனிங் முடிஞ்சிருச்சான். இனிமே நீ தான் எல்லாமே பண்ணணும். என் ஹெல்ப் இல்லாம தனியா செய்யணுமா? உங்க முதலாளியோட உத்தரவு. சிரிப்பை கட்டுப்படுத்தி சொல்லி முடித்தாள் பவி. நான் அப்பவே சொன்னேன், கேட்டியாடி என்பதை போல நக்கல் பார்வை வேறு. லவ்வர்னு டேக் மாட்டி என்ன வீட்டு வேலைக்காரியா யூஸ் பண்ணுறா உன் மாமன். நான் சிரிப்பா சிரிக்கிறது பார்த்தா ஜாலியா இருக்குல்ல? எவ்வளோ குடும்பப்படுத்துறேன் தெரியுமா? காலையில 5 மணிக்கு ஆந்தை மாதிரி வந்து எழுப்பி கோலம் போடு கலர் அடின்னு சாவடிக்கிறாண்டி. கிறுக்கு பிடிச்சுவேன். டீல ஆரம்பிச்சு டின்னர் வர முடிச்சு தூங்கலாம்னு போறப்ப பிரதீன கூப்பிட்டு வருவான் பாரு. வேலையா தருவான். அப்படி கத்தனு போல இருக்கு. ஆஃபீஸ் வேலையும் என் தலையில கட்டுறான் தெரியுமா? டைப் பண்ணி கையெல்லாம் வலிக்குதுடி. இதுல தாளாட்டு பாடி தூங்க வச்சுட்டு வேற போக சொல்றான். என்ன பிடிக்கலடி உன் மாமாவுக்கு. விரட்டுறதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க போல. வேலை சொல்றதோட சரி, என்கிட்ட பேசுறதே இல்லை தெரியுமா? கண்களில் உவர் நீர் பெருக அக்மார்க் மனைவி போல புலம்பி தள்ளினாள். பிரதி என்று குரல் வர, ஐயோ கூப்பிட்டா. வர இருங்க என்ற சேவகையோ எஜமானர் அழைக்க ஓடினாள். பிரதி வீட்டிற்கு வந்த பிறகு பவி என்ற அழைப்பு கூட குறைந்து போனது. அவள் பெயரை 100 முறை அழைக்கும் போது ஒரு முறை என் பெயர் சொல்ல மாட்டானா என்று ஏங்கி மறுகினாள் பவித்ரா. எவ்வளவு அடக்கி ஒதுங்க நினைத்தாலும் அவன் மீது உள்ளத்தில் வேறுபடித்து வளர்ந்த காதல் உயிர் வரை பற்றி வலி நிரப்பி வதைப்பதை தடுக்க முடியாமல் தவித்தாள். பொறாமை அல்ல, பிடித்த ஒன்றை இழந்த வேதனை அவனின் முன்னாள் காதலிக்கு. புதிதாய் இங்கு வந்தவளுக்கு தெரியாது. ஆனால் அவனோடு சேர்ந்து வளர்ந்தவளுக்கு அவன் ஒவ்வொரு செய்கையின் அர்த்தம் தெரியுமே. அவன் மாமனுக்கு எதையும் யாரிடமும் தனக்கு வேண்டும் என்று கேட்டு உரிமையோடு வம்பிழுத்து இதுவரை வாங்கியதில்லை. அம்மாவிடம் கூட இது வேணுமத்தை என்று உரிமையாக கேட்க தயங்குவான். கொடுக்க மட்டுமே தெரிந்தவன் கர்ணன் போல. ஆனால் பிரதியிடம் கட்டிய மனைவி போல சீண்டல்கள் மட்டும் இல்லாமல் எல்லா உரிமையும் எடுக்கிறான். ஏன் என்னிடம் இப்படி உரிமை எடுக்கவில்லை? யோசித்து யோசித்து மண்டை சூடானது. பவித்ரா மனம் நிம்மதி இழந்து வழியில் உழன்றது. என்னை ஏன் கூப்பிட்டீங்க? கடுகாய் வடித்தாள் பிரதி. வேகமாய் மெத்தை மீது அமர்ந்து காலை அவன் மீது போட்டாள். கால் வலிக்குது. வழியில் சிறுங்கியபடி முகத்தை சுளிக்கவும் கைகளால் பாதங்களை பிடித்து விட்டவன் தனது லேப்டாப்பை அவளிடம் நீட்டினான். நிறைய இல்ல, வெறும் 100 பேட்ச் தான் டைப் பண்ணி முடிச்சுட்டு சேவ் பண்றியா? பிரீத் படுப்பதற்கு பாகாய் சாய்த்து காலுக்கும் தலையணை செட் செய்ய வேலை பழுவால் நொந்து கந்தலானவளோ. மனசாட்சி இல்லைல்ல உங்களுக்கு? ஒருத்தி எவ்வளவு வேலை தான் பாக்குறது? டைப் பண்ணி கையெல்லாம் வலிக்குது தெரியுமா? இந்த கஷ்டமான வேலையெல்லாம் செய்யாம ஈஸியா ஏதாவது ஷார்ட்கட் இருந்தா நல்லா இருக்கும். உசுரை எடுக்கிறான். ஷார்ட்கட் இருக்கு, கொஞ்சம் தப்பா இருக்கும். அதுக்கு நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். விஷமமாக புன்னகைத்தான் பிரீத். சொல்வது புரியாமல் விடுதலை என்ற சந்தோஷத்தில் அகண்டு விழிக்கும் அழகை ரசித்து எழுந்து அவள் முன் அமர்ந்தவன் லேப்டாப்பை அவள் மடியில் இருந்து விசிறி எறிந்துவிட்டு கைகள் நடுக்கம் எடுக்க மெல்ல மெல்ல அவள் தோள் மீது கைப்பதிக்க சோர்வாக அவனையே பார்த்து இருப்பவளை மெல்ல சாய்க்க மெத்தை மீது அவள் உடல் மொத்தமும் விழ. பயப்படவே மாட்டேங்கிறா. அச்சம் மடம் நானும் பயிர்ப்பு, இதில் ஏதாவது ஒன்றாவது வருமா என பார்த்து பார்த்து அவள் முகத்தில் சிறு தயக்கம் கூட வராததால் வேண்டா வெறுப்பாக அவள் மீது விரல் கூட உரசாத வகையில் இடைவெளியோடு நெருங்கி படுத்தவன் நெற்றியில் முத்தமிட போக, ப்ளீஸ் நிறுத்துங்க என்று எட்டி பார்த்தாள். என்ன அங்க ஏதோ எட்டி பெட்டி பாக்குற? பயமா இருக்கு தானே? பாவம் பார்த்து விடுறேன் போ. விட சொன்னா? நானா? ஆமா. வெறும் கிஸ் மட்டும் தானா, இல்ல அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவீங்களா? தனது சந்தேகத்தை கேட்டு வைக்க அதிர்ச்சியான குரலில், என்னடி இப்படியெல்லாம் கேட்குற? என்னடி இப்போவும் எட்டி பார்க்குற? ஒரு மார்க்கமாக நடந்துக்கிறாளே, என்னதான் அங்கே இருக்கு? அது ஒன்றும் இல்லைங்க, நார்மல் வீடியோனா நம்ம எடிட் பண்ணலாம். லைவ் போயிட்டுருக்கு, அதான் டவுட்டு கிளியர் பண்ணிக்கிட்டேன். லைவா? என்னடி சொல்கிற? நான் யூடியூபருங்க, மக்கள் ஆவலா பார்ப்பாங்க, வாங்க என்றவள் அவன் சட்டையை பிடித்து கிட்ட இழுக்க அதிர்ச்சியில் அட்டாக் வந்தவனோ, எவ்வளோ ஃபாலோவர்ஸ் உனக்கு இருக்காங்க? வேதியில் கேட்க, அது எதுக்கு இப்போ? ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாசம் பிரதி சேனல். எங்கள் முதல் இதழ் தீண்டல்கள் நேரடியில் மூலம் உங்களுக்காக. இதோ எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க,
வாங்க பிரீத். அடி போடி பைத்தியக்காரி என்று திட்டியவன் போர்வையால் தன்னுடைய முகத்தை மொத்தமாக மூடி ஒரே தாவாக தாவினான். கட்டிலில் இருந்து கீழே விழுந்தான். ஆ அம்மா என்று இடுப்பில் பலத்த அடி வாங்கியவன் கத்த, அதை கண்டு மெத்தையில் வயிற்றை பிடித்துக் கொண்டு குலுங்கி குலுங்கி சிரிப்பவளை பார்த்து கடுப்பாகி நெருப்பு போல் கோப மூச்சுக்கள் விட்டான். மனுஷ கீழே விழுந்து அடிபட்டு கிடக்குற, சிரிக்கிற பாரு ராட்சசி. ஐயோ, ஆபீஸ்ல எவ பார்த்தானோ பவி பார்த்தா செருப்ப கழட்டி அடிப்பா. ஏய் குறுக்கி, லைவ் கட் பண்ணடி, எல்லாத்தையும் அடி லைவா வீடியோ போடுவாங்க ஆதங்கமாய் கேட்டான் பிரீத். ஏன் போர்வைக்குள்ள பொதிஞ்சிருக்கீங்க, வந்து முகத்தை காட்டுங்க. கொன்னுடுவேன் போடி. வாயில் சத்தம் வராமல் அசைவில் மட்டும் பேச, சத்தமாக பேசக்கூட பயப்படுவதை பார்த்து மறுபடியும் சிரிப்புதான் வந்தது அவளுக்கு. மெத்தையில் உருண்டு பிறண்டு சிரித்து ஒரு முடிவுக்கு வந்தவள், ஐயோ திருட மாதிரி ஏன் போர்வைக்குள்ள இருக்கீங்க, வெளியில வாங்க, கேமராலாம் இல்ல, சும்மா சொன்னேன். இடுப்பை பிடித்துக் கொண்டு மெல்ல எழுந்து வருவதை பார்த்து வந்த சிரிப்பை உதடு கடித்து மறைத்து கொண்டாள் பிரதி. ஏன் நிறுத்திட்டீங்க, சிரிங்க. அடக்க முடியா ஆத்திரம் அவள் மேல் ரௌத்திரத்தில் அவனுக்கு கண்ணெல்லாம் சிவந்தது. பிரதி செல்போன் மீது அவளை விரல் பதிக்க வைத்து அன்லாக் செய்து வலிக்கும்படி அவள் கையை பிடித்து மெத்தையில் இருந்து கீழே இழுத்து வந்தவன் போனை டேபிள் மீது வைத்து அவள் முகம் பார்த்து கோபமாக கேட்டான். ஏண்டி உனக்கு பயமா இல்ல? வினோதமாக அவள் நடந்து கொண்டதை பார்த்து மனம் பொறுக்காமல் கேட்டான். உங்களை பார்த்து எப்படி பயம் வரும்? திமிரும் நக்கலும் ஓவராக குரலில் தென்பட்டது. 1 மாசம் 2 நாள் நான் உங்க கூட இருந்திருக்கேன், எனக்கு தெரியாதா நீங்க டம்மின்னு? அவளோ கேலியாக சிரித்து வெறுப்பேற்ற சினம் கொண்டவன் கோபத்தை தணிக்க மொத்த உஷ்ணத்தையும் இறக்கினான் அவள் இதழ் மீதே. வலிக்க வலிக்க முத்தம் கொடுத்தான். பூவிதழ்கள் எல்லாம் தேல் கொட்டும் உணர்வு. வன்மையையும் வலியையும் நிறைத்து முத்தம் தந்தான். உண்மையில் தன் ஆண்மைக்கு படித்தவளுக்கு தண்டனை தந்தான். விலகி போக திமிரினாள் பூவிதழாள். விடாக்கண்டனாக விலக விடவே இல்லை முரடன். பிடியை மேலும் இறுக்கி எலும்பை நொறுக்கினான். கண்கலங்கி விட்டாள் பிரதி. தோளில் அடித்து தள்ளியும் அவளை விடாததால் பெண் புலியாய் மாறி அவன் அதரங்களை வேட்டையாடினாள். கூர்பற்கள் கூறு போட்டது. அடங்காத ஆணின் தடிப்பான உதட்டை அவன் இரத்த துளிகளின் ருசியை உணர்ந்ததால் முகம் சுளித்தாள் வாடை பிடிக்காமல். ஆண்மையை நிரூபிக்க கொடுக்கும் முத்தம் எப்படி அகிம்சையோடு இருக்கும்? அன்பற்று ஆசை இல்லாத, காதல் கலக்காத, சுய நிரூபித்தலுக்கான முத்தம். அதரங்களை சிதைக்க மேற்கொள்ளும் பண்பில்லாத காட்டு மிராண்டித்தனமான இதழ்வதை வன்முத்தத்தை மாறி மாறி வழங்கி காயப்படுத்தி வழிகளை சமமாக பங்கிட்டுக் கொண்டனர் காதல் ஜோடிகள். இருவரின் மென்மை, இருவரின் மெத்தை இதழ்கள் எல்லாம் பொத்தலாகின. ஆணுக்கு சலிக்காமல் வன்மை காட்டினாள் சிங்க பெண்ணாக. காதலும் மோகமும் இல்லாத பழித்திருக்கும் முத்தம், மிருகத்தனமான வெறும் தோல் யுத்தம். என்னை பார்த்து எப்படி நீ அந்த வார்த்தையை சொன்னாய் என்று உன்னை தண்டிக்கிறேன் பிரீத். என்னிடம் இப்படி வன்மையாக நடக்கிறாய், வேறு வழி இல்லை, நானும் வன்மை காட்டி என்னை விட வைக்கிறேன் பிரதி. ஒரு கட்டத்தில் தாக்கு பிடிக்க முடியாமல் பெண்ணவர் சரிந்து கீழே விழ அவன் செட் செய்த பிரதியின் போன் ஃப்ரண்ட் கேமரா வீடியோ ரெக்கார்டில் பதிவு செய்து கொண்டிருக்கும் நிமிடங்களை காட்ட, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவள் பேசியது போலவே இழுத்து பேசினான். கோபத்தில் எழ முடியாமல் முறைத்து வைத்தாள் பிரதி. ஏதோ மேடம் சொன்னாங்களே, என்ன? பலமாய் சிந்தித்தவன், வெல்கம் டு ப்ளாசம் பிரதி சேனல். எங்கள் முதல் இதழ் தீண்டல்கள் நேரலை மூலம் உங்களுக்காக பிரத்யேகமாக. கோபத்தில் பல்லை கடித்தபடி வார்த்தைகளை துப்பினான். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வீடியோவை கட் செய்துவிட்டு வேகமாக அவள் அருகில் வந்து போனை அவள் உள்ளங்கையில் திணித்து அறையை விட்டு காட்டமாக வெளியேறினான். முரட்டு காளை போல திமிரிக்கொண்டு கண்ணீரோடு அவன் செல்வதை ஏறிட்டு பார்த்தவள் கால்களின் முகம் புதைத்து கதறி அழுதாள். வானொலியில் பாடல் ஒலித்தது. கண்ணதாசன் அவளுக்காக எழுதியது போல சூழ்நிலைக்கு ஏற்ப பொருந்தி போனது பாடல் வரிகள். காலங்கள் உள்ளவரை கண்ணியர்கள் யாருக்கும் இந்த காதல் வர வேண்டாமடி, இந்த கோலம் வர வேண்டாமடி. அத்தியாயம் 26. அவள் கையில் செல்போனை திடித்துவிட்டு சீற்றத்தோடு அவன் வெளியே சென்றதும் கதறி அழுதவள். எதற்காக அழுகிறோம் என்று தெரியாமலே அழுது கரைந்தாள். இந்த பொல்லாத காதல் இவன் மேல் வந்து மெய்கொண்ட உயிர் பொம்மையாய் அவளை ஆட்டி அடைக்கிட, முட்டாள்தனமான முரடனை காதலித்ததால் இப்படித்தான் மூர்க்கத்தனமாக நடந்து கொள்வான். கெட்டு பட்டு புத்தி வரட்டும், தன்னைத்தானே கெட்டி தேய்த்தாள். சுயபெருமை பேசி இன்னும் வெறுப்பேற்றியது உள்மனம். எத்தனை பசங்க ப்ரொபோஸ் பண்ணாங்க, டாக்டர் வினோத் கெஞ்சினாரேடி. ஆனா நீ பிடித்தம் தானா உருவாகணும், உருவாக்க முடியாதுன்னு கதை எழுந்து வேணாம்னு ரிஜெக்ட் பண்ண. பாவம், இவன் உருவெடுத்து உன்னை ஆட்டி படைக்குது. நானே வேதனையில் இருக்கேன், இது வேற இன்னும் வேதனைப்படுத்துது. அடிச்சி போ. மனசாட்சியை துரத்தி விரட்டினாள். என்னை காப்பாத்துறதுக்காக என் கையை பிடிச்சானே, அப்பவே என்னமோ ஆயிடுச்சு எனக்கு. லவ் அண்ட் ஃபர்ஸ்ட் சைட்,
சின்ன தீப்பொறி மாதிரி சலன வந்துச்சு. ஒருவேளை அப்படியே பிரிஞ்சு போயிருந்தா இவனை மறந்து கூட போயிருப்ப. பொய்யா நடிக்க வர சொல்லி காதல் வசனம் பேச வச்சு ஆள் மனசுல இருந்த காதலையே மலர வச்சு கொழுந்து விட்டு எரிய வச்சு இப்போ என்னை கண்டுக்காத உன்னோட கேரக்டர், என்கிட்ட வளைஞ்சு கொள்ளையாத நிமிரமான உன் தீவிர, இதுக்காக தாண்டா இந்த பாலா போன மனசு உன்னை நினைச்சிச்சு. ஏன் இப்படி என்ன பாடாப்படுத்துற? நேர்ல கேட்க தைரியம் இல்லாம தனி அறையில பித்து பிடிச்சவளா புலம்பினாள் பிரதி. அவனை பழிவாங்க சபதமாய், வீடியோவாடா எடுத்த வீடியோ, இத அப்லோட் பண்ணி உன்னை பார்த்து ஊரே சிரிக்க வைக்கல. என் பேரு பிரதி இல்ல. கோபத்தில் தனது ஒற்றை விரலில் அழுத்தி பதிவேற்றினாள் நடந்த அந்தரங்க காட்சிகளை. மாடியில் மனசாட்சியோடு மல்லு கட்டி கொண்டிருந்தான் ஒருவன். சுய காரி துப்பலை ஒத்தி வைத்து போனில் அவள் எண்ணிற்கு அழைக்கலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தில் அவனிடமே குறுக்கிட்டு கொண்டிருந்தவன் அவள் ஸ்டேட்டஸ் வைத்திருப்பதாக நோட்டிபிகேஷன் வந்ததும் இதழ் பிரிக்காமல் சிரித்து, ஸ்டேட்டஸ்ல பழைய காலத்து பாட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒப்பாரி வைப்பா பைத்தியக்காரி என ஸ்டேட்டஸை கிளிக் செய்து பார்க்க அவள் செய்த சூனியக்கார வேலையால் நெஞ்சம் அதிர்ச்சியில் அடைத்தது. நான் வறட்சி கொண்டது. பல கண்கள் தன்னை சுற்றி வட்டமிட்டு அசிங்கமாக அருவறுத்து பார்ப்பது போல் உணர்ந்தான் பிரீத். அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் மூளை வேலை நிறுத்தம் செய்ய வேகமாக தன் அறையை நோக்கி ஓடினான். நிலை மாறாமல் சிலையாக அப்படியே திமிராக அமர்ந்திருப்பவளை பார்வையாலே கொன்று புதைத்தான். அவமானத்தில் கண்கள் கீற்றாய் கலங்கியது. வேக எட்டு எடுத்து வைத்து அருகே சென்று அவள் பின்னந்தலையில் கை பதித்து ஆவேசக்காரராக கூந்தலை அழுத்தி இழுக்க, ஹா என்று வழியில் அணத்தியவள் கண்களோ வற்றாத நதிநீரை போல் வடிய நேர்பட தீயென முறைத்தான். கூர்பார்வை கொண்டு கூறு போட்டான் அவளை. கண்ணீர் குளத்தில் பாதிக்கப்பட்ட கருப்பு பளிங்கில் இவன் முகமே தெரிய முகத்தை திருப்பி படர்ந்த மின் புன்னகையை அவள் பார்வைப்படாது மறைத்தான். காதல் இருந்தும் கோபம் சூடி வார்த்தை உதிர்த்தான். என்னை அசிங்கப்படுத்திட்டலடி. எல்லாரும் என்னை கேவலமா பார்ப்பாங்க. ஆபீஸ்ல பொண்ணுங்க எல்லாம் பொறுக்கி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ட்ரோல் வீடியோவா போடுற? யார் யார் வாயில விழ போறோமோ உன் முகத்தை மறைச்சிட்டு வீடியோ போட்டு இருக்கலாம்ல. அசிங்கமா கமெண்ட் பண்ணுவாங்கடி. இத்தனை கபடம் செய்தும் அவள் அவமானப்படக்கூடாது என்று உன் முகத்தையாவது மறைத்திருக்கலாம் என்று அக்கறை மேலிட பேசியதும் சர்க்கரை பாகாய் உருகி போனாள் உறவானவள். வெக்கி கீழே சரிந்த முகத்தை நிமிர்த்தி, நான் உங்களுக்கு மட்டும் தெரியற மாதிரி ஸ்டேட்டஸ் ஹைடு பண்ணி தான் வச்சேன். இப்படி முகத்தை வைக்க வேணாமே, கஷ்டமா இருக்கு. தன் இதயத்தில் கை வைத்து காட்ட, நிஜமாவா? அப்பாடா, நிம்மதி பெருமூச்சு விட்டான். மானம் போகல. கன நேரத்தில் வீடியோ, ட்ரெண்ட், கமெண்ட், பவித்ரா, ஆபீஸ், தெரு, கோர்ட் வரை யோசித்து பயந்து நினைத்து குறுமுறு வெளித்தான். சாவடிக்கிறடி என்ன? நீங்களும் தான். பய நிவர்த்தி அளிக்க மெல்ல அவனை அணைத்து இதம் தர இந்த அணைப்பு இப்போது அவனுக்கு தேவைப்பட்டது. அவன் இதழ் காயம் பார்த்து வெட்கம் வர காயத்தை ஒற்றை விரலால் வருடி தந்து சாரி என்றதும் எதிர்வினையாய் வேறு பக்கம் முகத்தை திருப்பி முறுக்கி கொண்ட ஆனவன் ஆணவமாய் மன்னிப்பு கேட்காமல் நானும் என்றாள். இவ்வளோ ஈகோ நல்லதுக்கே இல்லை. வாய் திறந்து மன்னிப்பு கேட்க வராதோ? சட்டையை கொத்தாய் பிடித்து கேட்டாள். கொதிநிலை போல் கோபம் அவன் முகத்தில் லெவல் கூட. டென்ஷன் ஆகாத குமாரு. நெற்றியில் வேகமாய் முட்டி அவள் அறைக்கு ஓடினாள் பிரதி. ஆ என தன் தலையை தேய்த்தவன், குமாரனு கூப்பிட்ட கொன்னுடு வேண்டி கத்தி சொன்னான். அதுவும் உங்க பேர் தானே குமாரு? பதிலுக்கு கத்தி விட்டு நிற்காமல் ஓடி மறைந்தாள். குமாரு, நாளைக்கு இருக்குடி உனக்கு. மீண்டும் மீண்டும் அவள் வைத்த ஸ்டேட்டஸ் மீதே கண்கள் போக தானாய் இதழ் புன்னகைக்க வெக்கம் கொண்டு தலையில் தட்டி, ஏண்டா இப்படி பண்ற? நம்ம குறும்படம் கூட நல்லா தான் இருக்கு. மந்தகாசமாய் புன்னகைத்தான். ஒரு கையால் முகம் மூடி, குமாரு கேடி. மெத்தையில் விழுந்து அவள் நினைவில் புரண்டு தூக்கம் தொலைந்தான். அவளை காதலிக்காதவன் இரவெல்லாம் விழித்துக் கொண்டே கனவு கண்டதால் வெடிந்தது தெரியாமல் தூங்கி விளைந்தான். 8:50க்கு விரல் கொண்டு பஞ்சிங் வைத்து ஆபீஸ் செல்ல வேண்டியவன், மாமா எந்திரிடா, 8 மணி ஆகுது. பவித்ராவின் சத்தத்தில் எழுந்தவன் குளியல் அறை விரைந்தான். ஆபீஸ் போக அவனை தயார் செய்வது பிரதிதான் பிரதான வேலை. இன்று 8:30 மணியாகியும் வராதவள் மேல் பயங்கர ஆத்திரம் வந்தது. எது எங்கே என்று தேடி தேடி எடுக்கவே நேரம் கரைய கோபமாய் அவளை தேடி அவள் அறையைக்கு சென்றவன் மெத்தையில் உறங்கிக் கொண்டு இருக்கும் பதுமையை பார்த்து வன்மம் கூடி அவள் நிம்மதியாக உறங்குவது கண்டு எரிச்சல் மண்டியது. மெல்ல அவள் அருகில் வந்து குழந்தையைப் போல அழுங்காமல் தூக்கி, நல்லாவா தூங்குற? குளியல் அறையின் சுவரில் சாய்ந்தபடி அமர வைத்ததும் அவள் நித்திரை களையாமல் இருக்க டென்ஷன் ஆனவன் ஷவரை திறந்துவிட மலை போல் விழுந்த நீரின் குளுமையில் உடல் பதறி துள்ளி விழுந்தவள் எப்படி இங்க என்று நினைத்து பார்வையை சுழல விட அவளை பார்த்து பரிகாசமாய் சிரித்தவன் குட் மார்னிங் என வம்பனாய் சீண்டி நகைக்க அவனை கொலை காண்டில் பார்த்தாள் பிரதி. எழ முடியாமல் டைல்ஸ் தரை வழுக்கி விழுந்து கீழே வாரினாள். கை தூக்கி விடாமல் கைத்தட்டி சிரித்தவனை ஆற்றாமையோடு பார்த்தவளுக்கு கண் கலங்கிட உடல் மொத்தமும் தண்ணீர் சாரலாய் வளைய அமர்ந்து இருந்தவள் கண்ணீர் தனியாக அவனுக்கு புலப்படவில்லை.
ஏன் இப்படியெல்லாம் பண்றீங்க பிரீத்? பொங்கி வந்த கதறலை அடக்கி கேட்டாள் பிரதி. ஓ அதுவா, உன்னோட காதல் கரையுதான்னு பார்க்கத்தான். கை கட்டி இதழ் மடித்து நக்கல் அடித்தவன் கை ஒன்று எழ போடுவளை, ஏய் அப்படியே இரு. நீர் அபிஷேகம் கொண்ட கன்னி சிலை புரியாது கேள்வியாக அவனை பார்க்க, என் மேல இருக்க காதல் எவ்வளோ நேரம் தேராம இருக்கும்னு பார்க்கலாம் அசட்டையாக சொல்லிவிட்டு அவன் தோள்களை குலுக்கி பிரீத் வெளியேறி செல்ல, ஏன் என் காதலுக்கு மட்டும் இத்தனை தர பரிசோதனை? கலப்படம் இல்லாத அன்புக்கு சந்தேகமும் அவமானம் மட்டும் பிரதிபலனா கிடைக்குது. இவன் ராமன் போல தீக்குளிக்க சொல்லவில்லைதான். சிதை இல்லை என்றாலும் வதை ஒன்றுதான். நம்பிக்கை இல்லாத உறவில் வாழும் பெண்ணுக்கு தினம் தினம் அக்னி பிரவேசம். ஏற்பாளா எதிர்ப்பாளா? பவித்ராவிடம் இருந்து தொடர்ந்து அழைப்பு வரவும் ஏற்றவன், சொல்லுடி. ஆமா, என்ன நீயா கால் பண்ணிருக்க? ஏதாவது சொல்லணுமா? கொஞ்சலாய் கேட்டான். உனக்கு தெரிஞ்ச பிளம்பர் இருந்தா வர சொல்லு பிரீத். மோட்டார் போட்டா டேங்க்ல இருந்து பைப்புக்கு தண்ணி வரமாட்டேங்குது. மோட்டார் போட்ட கொஞ்ச நேரத்துல தண்ணி வருது, அப்புறம் சுத்தமா வரமாட்டேங்குது என்றதும் நெஞ்சில் பதட்டம் பரவ, பிரதி என குரல் நடுங்க தானாய் அவள் பெயரை உச்சரிக்க, பிரதியா? அவளுக்கு ஹை ஃபீவர்டா. காலையில டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போனேன். மெடிசன் கொடுத்து 2 நாளைக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. தூங்குறா. சரி வை, நான் வரேன், வந்து அவளை பார்க்குறேன் என்று துண்டித்து விட்டு அறையில் நிலைக்க முடியாமல் தவித்தான். ஏசி அறையிலும் வேர்த்து வடிந்தது. கடைசியாய் நனைந்து உடல் நடுங்கியபடி அவனை ஏறிட்ட அவளின் வலி நிறைந்த பார்வை வந்து வதைத்தது. நான் தான் ஏதோ சொன்னா, உனக்கு எங்கடி போச்சு அறிவு? தண்ணியை திறந்து விட்டு தூங்குவா. நான் தான், யோ எல்லாம் என்னாலதான். தன்மேலே உள்ள சுய கோபத்தை காட்ட சுவற்றில் கையை மடக்கி ஓங்கி ஓங்கி குத்தினான். தசைகள் கிழிந்து ரத்தம் கசிய, அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோ? படபடப்பு கூடி இன்னதென்று சொல்ல முடியாத பயம் நெஞ்சை எழுத்த தாங்காமல் அங்கே தரிக்க முடியாமல் ஓடினான் அவளை தேடி. பவித்ரா 3வது முறையாக டேங்கில் நீர் நிரப்புவதற்காக ஆன் செய்துவிட்டு சமையல் வேலையை பார்க்க, இரட்டிற்கே உடல் வெளிரி வெளவெளத்து குளிர்ந்த நீரில் ஊறி போய் நடுங்கி ஒடுங்கி துவண்டு கிடந்தாள் பிரதி. காலியாகி தடைப்பட்ட தண்ணீர் மீண்டும் நீர் வரத்து அதிகமாக முழு வீச்சோடு வந்த நீர் அவள் முகத்தில் அடிக்க, தலையில் இடி இறங்குவது போல் விண் விண் என்று தெரித்தது. வலி, மரண வலி. சுவாச காற்று கிடைக்காமல் மூச்சு அடைக்க நினைவுகள் எல்லாம் கரைந்து மூர்ச்சையாகி சரிந்து விழுந்தாள் அவன் மீது தீராத காதல் கொண்டவள். அத்தியாயம் 27. வேகமாக ஓடி வந்தவன் அவள் அறைக்குள் நுழைய காலோடு உடலும் பயத்தில் நடுங்கியது. நிசப்தமான அந்த அறையில் எங்கோ தண்ணீர் ஆர்ப்பரிக்கும் ஓசை கேட்க கால்கள் பின்னியது. முன்னே செல்ல விடாமல் முரண்டியது. நெஞ்சமோ தடுத்து தவித்து துடிப்புகள் அதிர்ந்தது. நெற்றி பொட்டில் வியர்வையோடு விழியும் சேர்த்தை கசிய அவசரமாய் கடவுளிடம் வேண்டினான். அவள் நலமுடன் இருக்க வேண்டி. கதவை அடைந்தவன் அச்சத்தின் அழுத்தத்தில் தயங்கிக் கொண்டு உள்ளே நுழைய, உன்மீது நான் கொண்ட காதல் என் உயிரை தீர்த்தாலும் தீராதடா என்பதை அழுத்தமாய் பறைசாற்றியது அவன் கண்ட சாட்சி. உணர்வற்று சரிந்து கிடந்தவள் கூந்தல் நதியென வளைந்து தரையில் இலையோடி பரவி தண்ணீர் ஊடுருவி ஓடி வளைய, உடல் விரைத்து வெளிரி தலையில் கிடந்த பெண்ணவளின் அருகில் செல்ல துணிவு இல்லாமல் உடலில் நடுக்கம் எழ அதிர்ச்சியில் சுவாசம் வராமல் நின்றான். நகரக்கூடாது, உன் காதல் எவ்வளவு நேரம் தீராமல் இருக்கும்னு பாக்குற. ஏளனமாய் அவன் சொன்ன வார்த்தைகள் காதில் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்க காதுகளையும் இரு கை கொண்டு மூடினான். பயனில்லை. உள் மனதின் அந்த அரக்க குரல் நிற்கவே இல்லை. குற்ற உணர்ச்சி மேற்கொண்டு செயல்பட விடாமல் முட்டுக்கட்டை போட அவள் கிடக்கும் நிலை பார்த்து மனம் விரிந்து மாயை விலக அவளிடம் ஓடி அருகில் மண்டியிட்டான். கைகள் அவளை தொட பயந்து கூசி நடுங்கியது. தண்ணீரை நிறுத்தியவன் கைகளில் அள்ளிக்கொண்டான் காதல் தேவதையை. அவன் கண்ணீர் முந்திக்கொண்டு வந்து அவள் கன்னம் தொட்டு விழுந்து மன்னிப்பு வேண்டியது. வாய்க்குளர பிரதா முழுதாய் அவள் பெயரை சொல்லக்கூட பதட்டம், பயம் விடாமல் நெஞ்சில் வியாபிக்க வார்த்தை வர விடாமல் அழுத்தி நிறுத்தியது. கை சட்டையில் தன் கண்களை துடைத்தவன், என்னை பாருமா, என்னை விட்டுடாதமா, எனக்கு நீ வேணும், போயிடாத பிரதி. உள்ளம் தாங்காது உடைந்தவன் கதறி அலறியவன் குரல் உயிரடி ஆழம் வரை சென்று தட்டி இழுக்க ஒற்றை வாக்கியத்தில் மரண தண்டனை கொடுத்து மௌனமானாள். என் காதல் கரையாது பிரீத். தன்னை மறந்த நிலையிலும் அவன் சந்தேகத்திற்கு பதில் தந்து மூச்சையானாள். காதலால் காயம்பட்டவள். அவள் சொன்ன வார்த்தையின் வீரியத்தில் மரண வலி உணர்ந்தவன் வெட்கி போக அவள் வலிகளை வார்த்தையாக்கி கொன்றுவிட்டாள். இந்த ஆணின் கர்வத்தை பொங்கி வந்த கண்ணீரை அபிஷேகமாய் அவள் மீது ஊற்றி தன்மீதே தாழாத சுய வெறுப்பு கொண்டு தன்னையே திட்டி நிந்தித்தவன் ஆற்றாமையோடு அவளை அணைத்து ஆறுதல் தேடினான்.
துலாபாரம் நிறுத்தி காதலை எடை போடுவது போல் அவளின் நேசம் வானளவு உயர்த்து அவனை வியந்து அன்னார்ந்து பார்க்க வைக்க அவனின் அற்பமான வார்த்தையும் அன்பை மதிக்காத குணமும் அசிங்கம் போல அருவருப்பாய் கீழே கிடப்பதைப் போல் உணர்ந்தான். தன் மீது ஆற்றா வெறுப்பு மண்டியது. மெத்தையில் அவளை கிடத்தி ஈர உடை மாற்ற முயன்றான். பின்பு தயங்கி ஆவேசமாக பவித்ராவை அழைக்க, வந்துவிட்டேன் என்று பரிதாபமாய் தலையை கொடுத்த ஆட்டுக்குட்டி. மொத்த கோபத்தையும் மடைமாற்ற அவள் மீது திருப்பி விட்டான் மாமன். சினம் கொண்டு சிவந்தவனோ வக்கீல் போல் கேள்வி கேட்க ஆரம்பித்தான். ஏண்டி, ஒருத்தி மயக்கம் போட்டு தண்ணில சாக கிடக்கிறா, நீ என்ன? முடிக்காமல் நிறுத்த முடுக்கென கண்ணீர் கொட்டிவிட்டது பவித்ராவின் விழிகளில். அடுத்து இவளை காயப்படுத்து என மனசாட்சி கேள்வி எழுப்பிட பின் நிதானத்திற்கு வந்தவன் அவளை பார்க்க, ஆனால் முறைப்பதை போல அவளுக்கு தெரிய பார்வையின் தாக்குதல் நீட்டிக்க பயந்தவள், சாரிடா, ஏன் மேலதான் தப்பு, நீ வெளியே போ, நான் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு உன்னை கூப்பிடுறேன் என்றதும் அவன் வெளியேற உடல் எங்கும் துடைத்துவிட்டு நைற்றி மாற்றி ஈரம் கோர்த்த தலையை துண்டால் துவட்டி தலையை காய வைக்க குற்ற உணர்ச்சியில் கண்கள் ததுவி மீது நல்ல வழக்கு. எங்கேதான் பொறாமையில் இப்படி செய்துவிட்டேன் என்று தவறாக நினைத்து விடுவானோ என்று பதைத்தது பேதை உள்ளம். சாரிடி, இப்படி பிரதியை பார்த்து பதட்டத்துல கத்திட்டேன். திரும்பி முதுகு காட்டி நிற்கவும் அவள் விம்மல் கேட்டு அழுவதை உணர்ந்தவன், பவி என்று அழைத்தும் பதில் வராமல் மௌனமே வர தோள் தொட்டு கிழக்க அவன் மார்முட்டி நின்றாள். வெளியில் கண்ணீர் சொட்டிட கண்ணம் ஏந்தியவன், பவி சாரிடாய், அழாதாமோ, திட்டுறதுக்கு வேணா அடிச்சிடு, அழறத நிறுத்துடி ப்ளீஸ் உடைந்த குரலில் கேட்க, என்ன தப்பா யோசிச்சிட்டியோனுதான் மாமா. கண்களை அவன் சட்டை மேலே நெஞ்சில் முகம் புரட்டி துடைத்து அழுது சிவந்த கண் கொண்டு அவனை ஏறிட்டாள். நான் தூங்க வச்சுட்டு சமையல் பண்ண போனேன் மாமா. எப்படி இவ்வளோ ஃபீவர் இருக்கப்ப ஜில்லு தண்ணியில ஷவர்ல போய் ஏன் இவ குளிக்கிறோம்? ஒண்ணுமே புரியல. தெரியாம கைப்பட்டு ஷவர் ஆனா கூட தண்ணியில எப்படிடா மயங்கி இருக்க முடியும் என்றதுமே அச்சம் ஏறி முகம் இறுகி கண்கள் நடுங்கிட பயத்தில் பிரீத் திருட்டு மொழி விழிக்கவும் அவள் மனமோ இவனேதான். காலையில் இருமுறை அவள் வாந்தி எடுத்து சோர்ந்து கிடந்தது. மேலும் தண்ணீரில் கிடந்தும் மயக்கம் தெளியாமல் கிடந்தது. எல்லாவற்றையும் பொருத்தி பார்த்து அபாண்டத்தை அடுக்கினாள். நெஞ்சு அரிக்கும் நஞ்சாய் இருக்கும் சந்தேகத்தை கேட்டாள். நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், உண்மையை சொல்றியா? பிரதி கர்ப்பமா இருக்காளா? கோபம் தெரித்தது சொல்லில். ஏண்டி இப்படி கேட்குற? மாமன் அசிங்கப்படுத்தாதடி முறைத்தான் மானஸ்தன். இவ்வளோ தண்ணி முகத்தில் பட்டு ஒருத்திக்கு மயக்கம் தெரியலனா ஒன்று அவ போதையில் இருக்கணும், இல்லை நல்லவ மாதிரி முகத்தை வச்சிருக்கிற ஒரு பொறுக்கியை நம்பி பாத மாதிரி போயிருக்கணும். சொல்லு, நீ அப்பா ஆகிட்டியா? சீரியஸாக கேட்டாள். இவன் வேற நடந்தது புரியாம நொந்து கொண்டு விளக்கினான். கர்ப்பமாக என்ன பண்ணணும்னு கூட எனக்கு தெரியாதுரி. குழந்தை பையன்கிட்ட இப்படி தகாத வார்த்தை பேசுற என்று விபூதி அடிக்க மர்ம பார்வை பார்த்து, உனக்காடா ஒன்னும் தெரியாது? செருமி கொண்டு கண்முன் விரிந்த பவித்ராவுடன் நிகழ்ந்த கண்கூசும் காட்சிகளை விரட்டினான். என்ன மாமா, அந்த நாள் ஞாபகமா? உன்னெல்லாம் நம்ப முடியாது. நீ எல்லாம் புள்ள வரம் கொடுத்துட்டு தான் தாலி வரம் கொடுப்ப. ததாஸ்து தேவதை ஆம் என்று சொல்லி சென்றது. இல்லடி என்று சலித்தவன் ஓரளவு மட்டும் உண்மையை சொன்னான், விளையாட்டு வினையானது என்று. சி, வாய மூடு. ஒரு பொண்ணு கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தா போறாம உங்களுக்கு சேவகம் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? இல்ல ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? ஒரு பொண்ணு வதச்சுதான் நம்பிக்கை வருமா? இது விளையாட்டா? ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிற. நீ என்ன காதலிச்சது அவளுக்கு தெரியும். ஏதாவது ஒரு நாள் உன்னை என்னோட சேர்த்து வச்சு சந்தேகப்பட்டு பேசி இருப்பாளா? நம்பிக்கை தாண்டா காதல். அவளுக்கு உன் மேல இருக்கிறது முழுக்க முழுக்க காதல் மட்டும்தான். உனக்கு உன் மேல இல்ல பயம். உன் சாய வெளுத்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவாளோன்ற பயம். இந்த மட்டமான ஆராய்ச்சி எல்லாம் நிறுத்திட்டு அளவில்லாத அன்பையும் காதலையும் மட்டும் காட்டு. அதுதான் உறவு தக்க வச்சுக்கிற மந்திரம். இருக்கிற காதலை உணர்ந்த அனுபவி மாமா. அப்படி ஏதாவது கிட்டதான் நடந்துருமோன்னு கற்பனை பண்ணி ஒரு இன்செக்யூர் ஃபீலை நீயே கிரியேட் பண்ணிக்கிற. நம்பு மாமா, ஏமாந்தாலும் பரவாயில்ல, சேராத காதலும் அழகுதான். அவங்க கூட வாழ்ந்த நிமிஷம் எல்லாம் பொக்கிஷமா மனசுல சுமக்கிற வலியும் ஒரு சுகமாதான் இருக்கும். வாய் வார்த்தையில் உண்மை உளறிவிட்டாள் பவித்ரா. உன் நினைவுகள் சுமக்கும் வரும் போதும் எனக்கு உன் காதலை போல நீ தந்த வழிகளும் சுகமானது. என்ன சொன்ன? நானும் தான் உன்னை வேணாம்னு சொன்னேன். என் மேல உனக்கு வெறுப்பு வருமா? என் மேல இருந்த காதல் மாறிடுமா? சேர்ந்து வாழ முடியாத ஏக்கம் மனசுல இருக்கும் தானே? நான் உங்களை காதலிக்கலான்னு நினைச்சு விலகிட்டீங்க. நம்மளோடது ஒன் சைட் லவ். என்ன மாதிரி உன்கிட்ட இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு ஒதுங்காம உன் குணம் எல்லாமே தெரிஞ்சிருந்தோ உனக்காக உன்னை காதலிக்கிறாமாமா.
அன்பும் காதலும் மதிக்காம அலட்சியப்படுத்துறவங்க கிட்டையும் சந்தேகப்பட்டவங்க கிட்டையும் நிலைக்காது மாமா. புரியும்னு நினைக்கிறேன். மரமட்டையில் தட்டிவிட்டு வெளியே சென்றாள் பவித்ரா. தன்னை விட தன் குணம் புரிந்தவளுக்கு ஏன் என் காதல் புரியாமல் போனது? இழந்தது இன்னும் எங்கியது ஒரு மனம். பவித்ரா பைத்தியம் பிடித்து சுற்றிய நாட்கள் நினைத்து வெட்க புன்னகை பூத்தது மாமனுக்கு. காதல் நினைவுகளை சுமக்கும் வழி கூட சுகமாத்தான் இருக்கு பவி. சுகமான வழிடி நீ. பிரதியின் இருமல் சத்தம் கேட்டு நிகழ்காலம் வந்தவன் சேதாரமாக்கியவனே சேவையும் செய்தான். கை கால் எல்லாம் சூடு பறக்க தேய்த்து விட்டான். சுத்தி சுத்தி வந்தான். தெய்வ விக்கிரகம் கண்டு பக்தி சிரத்தையுடன் வட்டமடித்து விட்டு வரம் கேட்கும் பக்தனாய் அவள் கண் திறக்க வேண்டி யாசித்து சுற்றினான். தன் காதல் கோவிலை வரம் அளிக்காமல் கண் திறவாது பயக்கத்தில் கிடந்தவளை திட்டினான். காத்திருக்க முடியாத அவசரக்காரன். அவள் விழிமூடி கிடக்க இவனால் இமை கூட மூட முடியாது. அவள் சொன்ன வார்த்தை குத்தி எடுத்தது மனதை. பாவம் செய்த உணர்வு. அவளின் குரல் கேட்க வேண்டும் என்று கலங்கி நின்றான். உறங்கும் அவள் அருகில் போனவன் அவள் கைகளை மென்மையாய் பற்றி அவளிடமே மனதின் பாரங்களை இறக்கினான். நீ ரொம்ப நல்லபடி. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாப்பா. ஆரம்பத்துல என்ன பிடிக்கும்னு வந்தவங்க எல்லாம் என்னை பிடிக்கலன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. நீ என்னை பிடிக்கும் போதே விட்டுட்டு போயிட்ட பாப்பா. நீயும் வெறுத்து போனா மனசு தாங்காது. உன்னை கஷ்டப்படுத்திடுவேணும்னு பயமா இருக்குடி. மனசை உடைக்க மட்டும்தான் எனக்கு தெரியும். அழ வைப்பேன், கோவப்படுவேன், சந்தேகப்படுவேன். நான் உனக்கு வேணாம். ஆசையா இருக்கு உன் கூடவே வச்சுக்கணும். ஆனா அதுக்கெல்லாம் எனக்கு தகுதியே இல்லை. என்னை மன்னிச்சிடு. ஏதோ பாவம் பண்ண பிறவினா அனாதையா சாகணும்னு விதி வாங்கி வந்திருக்கேன். நீயும் போயிட்டா யாரும் இல்லடி. உனக்கு எதுவும் நான் செய்யல. ஏன் இவ்வளோ பாசம் காட்டுற? உறுத்தலா இருக்குடி. உன் காதலை சந்தேகப்பட்டு உன்னை குடும்பப்படுத்துறேன். ஏன் என்னை விட்டு போக மாட்டேங்கிற? நீ எனக்கு வேணும், ஆனா நான் உனக்கு வேணாம். நீ எங்கேயோ நல்லாரு. என்னை விட்டு விலகி போக வைக்கணும்னு ஒரு பக்கம் நினைச்சாலும் இந்த சுயநலமான மனசு உன் மடியில ஒடுங்கி உன்னோட கதகதப்புல காலம் முழுக்க கிடக்க ஏங்குதுடி. யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்த்தது இல்லடி. உன்கிட்ட என்ன என்னமோ எதிர்பார்க்குது மனசு. பிறவி குணம் மாறாது. நான் ஒரு ராசி இல்லாதவன் பிரதி. என் அத்தை கூட என்னாலதான் இறந்து போனாங்க. என் காதல் தோல்வி ஏத்துக்க முடியாம கோலத்தனமா ஓடி போயிட்டேன். என்னை பத்தி மட்டுமே சுயநலமா யோசிச்சுட்டேன். நான் வேணாம் உனக்கு. என்னை உண்மையா ஒருத்தி காதலிச்சாங்கிறத சந்தோஷமா எனக்கு போதும். உன் காதலுக்கு தகுதியே இல்லாதவன் நான். இப்படியே விலகி போயிடு பிரதி. நீயும் என்னை வெறுத்து ஒதுக்கிட்டா சத்தியமா என்னால தாங்க முடியாது. அவள் கைகளுக்கு காணிக்கையாய் கண்ணீரை சமர்ப்பித்தான். உறங்குகிறாள் என்று தைரியமாக ஆடவன் உணர ஒவ்வொரு வார்த்தையும் அவள் உணர்ந்து உள்வாங்கிக் கொண்டு இருப்பதை அவன் உணரவில்லை. அவள் உறங்கவில்லை. பவித்ரா வருவது அறிந்து விலக்கி கண்களை துடைத்துக் கொண்டான் பிரீத். வந்தவள் மெல்ல பிரதியை எழுப்பி அமர வைத்து மருந்து புகட்டி இருவருக்கும் தனிமை கொடுத்து வெளியேற, நான் உங்ககிட்ட பேசணும் பிரீத். என்ன பேசணும் பிரதி? நீங்க சொல்றது சரிதான். இந்த காதலை எனக்கு வேணாம் பிரீத். நல்லவேளை உங்களுக்கு என் மேல காதல் வரல. நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு காதல் எப்படி வரும்? என் காதல் கரையை தானே டெஸ்ட் பண்ணீங்களே. அந்த டெஸ்ட்ல நான் பாஸ் ஆயிட்டேனா? காதல் ஒரு அழகான உணர்வு. அதை உணர்ந்து பார்க்க முடியுமே தவிர நிரூபிக்க முடியாது. அப்படி நிரூபிச்சாதான் உங்களுக்கு என் மேல காதல் வரும்னா அந்த காதலை எனக்கு தேவையே கிடையாது. என்னால முடியல சாமி. நான் போறேன். சுயமரியாதையை விட்டுட்டு சோதனைக்கு பயன்படுத்துற உயிரினமா என் காதலை ஆக்க நான் விரும்பல. உங்க மேல உள்ள காதல்ல நிறைய முட்டாள்தனம் பண்ணிட்டேன். போதும், முடிச்சுக்கலாம். நான் யார் காதலையும் டெஸ்ட் பண்ணல. நான் எது பண்ணாலும் தப்பா தான் முடியும். அது என் விதி. சரியான முடிவு எடுத்திருக்க பிரதி. நான் உனக்கு வேணாம். போ. காலையில கிளம்புறேன். நானே வந்து விட்டுடுறேன். விட்டுடுவீங்களா பிரீத்? காலை துணிகள் எல்லாம் பேக் செய்து வைத்தவள் பிரீத் வெளியே வர காத்து இருந்தாள். பவி எவ்வளவு எடுத்து சொல்லியும் மூளைக்கு சமாதானம் ஏற்கவில்லை. கோபம் போற வர உன் வீட்டுல இரு ப்ளீஸ் டி. இன்னொரு ஏமாற்றத்தையும் வழியையும் என் மாமா தாங்காதடி. அவன் பண்ணது தப்புதா. அதுக்கு கூட இருந்து சொல்லி திருத்தலாம் இல்லையா? இன்னொரு வழி மாமன் அனுபவிக்க கூடாது என்று கேட்காத இந்த செவிடி காதுக்கு சங்கு ஊதினாள் பவி. தீர்க்கமான முடிவை எடுத்தவள், நான் போறேன் பவி. உன் மாமாவை பார்த்துக்கோ. கத்தரித்து முடித்து கொண்டாள் வார்த்தையை. கண்கள் சிவக்க வீங்கி வெளியே வந்தவன் அழுதான் என்று இரு அம்பகம் அடையாளப்படுத்த மௌனமாக வெளியே சென்றான். இரவெல்லாம் மனதை அடக்க போராடியவன், யாருக்குமே நான் வேணாம் போல இன்று விரக்தியும் சோகமும் கண்களில் இளையோடிட கார் ஸ்டார்ட் செய்து ஹாரன் மூலம் அழைப்பு விடுக்க பவியிடம் சொல்லி வந்தவள் பைகள் எல்லாம் தனியாக கார் பின் சீட்டில் எடுத்து வைத்து முன் வந்து அமர ஒரு வார்த்தை மொழியாத அமைதி பயணம். ரயில்வே ஸ்டேஷன் முன் கார் நின்றதும், ஒரு போட்டோ சேர்த்து எடுத்துக்கலாமா? ஏக்கம் ததும்ப காதலை கேட்கவும் மனம் இறங்கி சம்மதித்தான். பொய்யாய் கூட புன்னகை வரவே இல்லை அவனுக்கு. எந்திர மனிதன் போல உணர்ச்சி துடைத்து இருள் அண்டியது அவன் முகம் எல்லாம். வழிகளை காட்டாது மறைக்க போராடியும் தோற்றான்.
யாராலும் காதலை மறைக்கவே முடியாது. நான் போகவா? பதில் எதிர்பார்த்து காத்திருந்தாள். அவனிடம் அசைவில்லை. ம் சரி போலாம் என்று கதவை திறக்க அவளை இழுத்து அணைத்தவன் விடாமல் தொடர, விடுங்க, டைம் ஆச்சு, நான் போகணும், 5 நிமிஷம் தான் இருக்கு. போடி. வாய் மட்டும் ஒழிய போக விடாமல் இடையை உடம்பை இறுக்கினான். மூச்சை விட முடியாது சிரமப்பட்டாள் பிரதி. விட்டா தானே போக முடியும். விடுங்க பிரீத். செயலில் முடியவே முடியாது என்று இறுக்கம் கூட்டி காட்டினான் தன் காதலை. யோ லவ்வா? ஏமேலையா? தாடை கொண்டு 2 இடி அவள் தோள் மீது சம்மதமாக இடிக்க, அவ்வளோதானா? இன்னும் என்ன வேணும்? அவ்வளோதான். சாப்பிட்டியா? சாப்பிட போறேன். சட்டை காலரோடு சேர்த்து தன் பக்கம் இழுக்க முட்டி நின்றது 2 முகம் கொண்ட தேகம். வேணாம், இந்த மாதிரி கார்ல வேணாம் ப்ளீஸ். எதனால உங்களுக்கு என் மேல லவ்? எப்போ எனக்காக சாக துணிஞ்சியோ? நானா? உடம்பு சரியில்லாதவளை தண்ணியில போட்டு கொல்ல பார்த்த கொள்ளக்கார பாவி. ஏதோ நான் தான் காதலுக்கு தண்ணியில தவம் இருந்த மாதிரி பேசுறீங்க. தவந்தான் இருந்த என் காதல் கரையாதுன்னு கண்ணை மூடிட்டு சொன்ன தெரியுமா? அந்த ஒத்த வார்த்தையில கொண்டுட்ட என்ன. நீ தான் என் வாழ்க்கைன்னு நினைக்க வச்சுட்ட. காதல் வேணாம்னு ஒதுங்கி போன என்ன காதலிக்க வச்சுட்டு பழக பழக எனக்கு உங்களை பிடிக்கல, நமக்கு செட் ஆகாதுன்னு விபூதி கொடுத்துட்டு போகலாம்னு கனவுல கூட நினைச்சிடாத. இறக்கெல்லாம் படவே மாட்டேன். மர்டர் தான். நீயா தான் வந்த, லவ் பண்றேன்னு சொன்ன, ஏதாவது சொல்லி வேணாம்னு விட்டுட்டு போன, அவ்வளோதான். கூடவே எப்பவும் இருக்கிற மாதிரி இருந்தா என் கூட வா, இல்ல பஸ் ஏத்தி விடுறேன், ஊருக்கு ஓடிடு. கொஞ்சமும் நம்பிக்கை இல்லை. முதல் காதல்ல தொலைஞ்ச யாருக்கும் காதல் மேல நம்பிக்கை இருக்காது. ஏமாந்துருவோமோ திரும்ப இழந்துருவோமோன்னு பயம் மட்டும்தான் இருக்கும். என்ன ஏமாத்திடுவீங்க தானே? சிரிக்காமல் பாவமாக முகம் வைத்து பிரதி கேட்க, நல்லா நம்ப வச்சு கையில ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு ஏமாத்துவேன். கேர்ஃபுல்லா இரு. நிறைய விஷயங்களை நீங்களும் நானும் ஒத்து போறோம். நானும் என்ன ராசி இல்லாதவனை தான் நினைச்சிருக்கேன். யாரோட சாவுக்கும் நீங்க காரணம் இல்லை. மரணத்தை யாராலையும் தடுக்க முடியாது என்று முடிக்கும் முன்னே கண்ணீரோடு கட்டிக்கொண்டான் காதலியை. இத்தனை நாள் மனதில் அழுத்திய வலி, அவனே சுமத்திய பழிகள் எல்லாம் கண்ணீராக அவள் தோள் மீது பட்டு கரைந்து வழிந்தது. எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம்னு நினைச்சு உங்களை காயப்படுத்திக்காதீங்க. உங்க அத்தைக்குமே அது பிடிக்காது. என்கிட்ட நீங்க விளையாட்டுக்கு தான் சொன்னீங்க, ஆனா நான் வேணும்னு தான் தண்ணில உட்கார்ந்திருந்தேன் பிரீத் என்றதும் அதிர்ந்து போய் அவளை பார்க்க, ஒரு முடிவு தெரியணும்னு தான். நான் பவித்ரா இடத்துல இருந்திருக்க கூடாதான்னு எத்தனை நாள் எங்கே இருக்கேன் தெரியுமா? நான் ரொம்ப லக்கி. இங்க நான் இருக்கேன். இதயம் மீது கை மடக்கி குத்தி காட்டிட, ஆ அம்மா வலிக்குதுடி. கண்ணில் நீரோடு பொய்யாய் அலறினான். அழும்போது செம்ம அழகா இருக்கீங்க குமாரு. ஏய் குமார்னு கூப்பிடாதடி. பல்லை கடித்து கொண்டு கத்தினான். பிடிக்கல, எனக்கு பிடிச்சிருக்கே. குமாரு குறும்பாய் வம்பிழுத்து அவனை சீண்டி சிரித்தாள். மீண்டும் குமாரு என்று அழைத்தவள் மூச்சு திணறவிட போனாள். எச்சில் பசையோடு இதழ்கள் ஒட்டி உரசிட பெண் விழிகள் சிறகாய் படப்படக்க மெல்ல மெல்ல ஆளனின் காதல் மென்மையில் கரைந்து போனாள் குமாரின் காதலி. அத்தியாயம் 28. என்ன போன வேகத்தில் திரும்பி வந்துட்டீங்க? ரயில் தரம் புரடிச்சோ? பிரதி திருட்டு மொழி முடிப்பதை பார்த்து நக்கல் தோணிகள் பவித்ரா கேட்க, உன் மாமா தான் போக விடல. தயங்கி தயங்கி வெளிவந்தது வாய்வழி வார்த்தைகள். விட்டுட்டு ஆஃபீஸ் போயிட்டாங்க போல. ஒன்று சொல்லவா? ஒரு உறவில் பிரச்சனை வரும்போது விட்டு விலகி போகிறது தேர்வாக இருக்காது திஷா. கூட இருந்து தான் சரி பண்ணணும். நல்லதை விட கெட்டதில் கூடவே இருக்கும்போது தான் நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை தான் மாற்றத்தை தரும். கூட இருந்துக்கிட்ட மௌனத்தை தண்டனையாக கொடு, அதுவே போதும் என்ற அட்வைஸில் பிரதி சிறுமி போல பாவ பார்வை பார்க்க கையால் அவள் தலை கலைத்து விரலால் வருடி சென்றாள் பவித்ரா. அடுத்த நாள் 5 மணி அலாரம் அடிக்கவில்லை. ஆனால் முழிப்பு வந்தது. ஹிம்சை அவன் வரவுக்காக காத்திருந்து வராததும் அவன் அறை புகுந்து எழுப்பினாள் பிரதி. என்னங்க எழுந்துருங்க, மணி ஆச்சு. விழி திறவாது புரண்டவன். சும்மா உன்னை பயமுறுத்த பண்ணது. நாங்க இவ்வளோ சீக்கிரம் எழுந்திருக்க மாட்டோம். நீ போய் தூங்கு. காலையில பவி எழுந்து கோலம் போடுவான். இனிமே எனக்கு தூக்கம் வராது. டீ மட்டும் போட்டு கொடுத்துட்டு வந்து தூங்குங்களேன். தலையை திருப்பி முறைத்தவன். டயர்டா இருக்கு, தூங்க விடுடி என அவள் கையை இழுக்க சரிந்து படுக்கையில் விழுந்தாள். அவனோ குட் நைட் சொல்லி உறக்கம் தழுவ கண்கள் தானாய் கலங்கியது. உறவானவன் அருகாமையின் கிதம் இன்றுதான் அறிந்தாள் அணங்கவள். விடுதியில் உறங்கும் போது யாருடைய அருகாமையும் இத்தனை நிம்மதி அளித்ததில்லை. தனக்கே தனக்கானவன் முகத்தில் 2 நயனங்கள் சங்கமித்து நிலை பெற்று நிற்க, காதலோடு அவன் மூச்சின் வெப்பம் கலந்த கதகதப்பில் மொத்தமாய் நிரம்பிய அறையில் அவன் அருகில் படுத்து இருப்பது ஏதோ சொர்க்கம் கண்டது போல் மகிழ்ச்சியை தர நிம்மதியாய் உறக்கம் தழுவியது. கண்ணியின் மான்வெளி இரண்டும்
மெல்ல இமை பட்டாம்பூச்சி சிறவை படபடக்க முதலில் மங்கலான உருவமாய் தெரிந்தவன் கண்ணை சுழட்டி தெளிவடைந்து பார்க்க பிரீத் வேலைக்கு செல்ல தயாரான நிலையில் இருக்கவும் ஏதோ ஒரு நெருடல் அவன் தள்ளி வைப்பதைப் போல உறுத்தல் தோன்ற எண்ணங்கள் நிலை பெறாது திக்கற்று எங்கோ வெறித்து பார்த்து பெய்தளித்து இருப்பவளை நெருங்கியவன் கண்ணம் நெருங்கி குனிய கண்கள் மூடினாள் காதலி ஏதோ எதிர்பார்த்து. டீ போட்டு வச்சுட்டேன், சுட மட்டும் வச்சுக்கோ, லேட் ஆயிடுச்சு, கிளம்பணும். நெற்றியில் கை வைத்து பார்த்து, காய்ச்சல் குறைஞ்சிருக்கு, எதுவும் வேணும்னா கால் பண்ணு. அப்புறம் எதையோ மறந்தவன் போல் நெற்றியை நீவி ஐ லவ் யூ என்று சொன்னதும் வெக்கம் சிதறி முகம் பூத்தது கண்மணிக்கு. கதவு வரை கண் எடுக்காமல் ரிவர்ஸாக நடந்து வித்தை கட்டி நிலையில் பின்தலை முட்டி வலிக்காதது போல் சமாளித்து ஈ காட்டி ஓடிவிட்டான் பிரீத்குமார். கல்வன் கண்ணம் நெருங்கி வர மொத்தம் எதிர்பார்த்தவளுக்கு கிடைத்த ஐ லவ் யூவால் ஆறுதல் பரிசு கிடைத்த பிள்ளை போல கொஞ்சம் முகம் வாடி ஏமாற்றம்தான். பவித்ரா அனிச்சையாக குட் மார்னிங் சொல்லி மாமன் மெத்தை மேலே தலை கலைந்து நித்திரை கலையாமல் இருக்கும் பெண்மானை அளவிட்டு எடை போட்டவள், என்னடி ராத்திரி அங்க தூங்கிட்டு காலையில இங்க எழுந்திருக்கிற லிவின்னா கேள்வியாய் புருவம் வளைக்க, தினமும் உன் மாமா வந்து கோலம் போட எழுப்புமா, இன்னைக்கு வரல, சரி ஏன்னு வந்து கேட்டா இனிமே அதெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்றாங்க. குரலில் ஏமாற்றம் மேலிட்டது. பாவமுகம் வைத்த பவித்ரா சோகமாய், ஆமா அவரும் எவ்வளோ நல்லா வலிக்காத மாதிரி நடிக்கிறது, நல்ல சாப்பாடு சாப்பிட்டா மாமா பாவம் இழைச்சு போயிட்டான், என்னாலையும் முடியல என்றவள் சிரிக்க, இல்ல வேணும்னு தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கு பவி. மனதில் உள்ளதை வெளிப்படுத்தி சோகமாக தோழியை ஆறுதல் கிடைக்கும் என்று ஏக்கமாய் பார்வையிட இதற்கும் சிரிப்புதான் அவளிடம். சிரிக்காத பவி, வெறி ஆகுது. தங்கமே, சோறு குழம்பையெல்லாம் விஷயமே இல்ல, உரிமை யார் உனக்கு கொடுக்க முடியும், நீ தான் எடுத்துக்கணும். ஓ அப்படி பண்ணா திட்டுவாரா? எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு செஞ்ச நீ இஷ்டப்பட்டு செய்யணும்னு எதிர்பார்க்கறது தான் என் மாம்ஸ். எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் உங்க 2 பேருக்குள்ள இருக்கு, அப்புறமா ஏன் அவரை வேணாம்னு சொன்ன? போக போக புரியும் என்று அவள் கண்ணம் வலித்து நெட்டி முறித்து உள்ளே செல்ல பவித்ரா சொல்வதையே பயத்துடன் வெறித்து பார்த்தவள், ஒரே மர்மமா இருக்கே, சைக்கோ கொலகாரனா இருப்பாரோ? பொய்ப்புரளை கிளப்பியவள் தந்த வீதியில் இரவு வரை புலம்பி தவித்தாள் பெண்ணவள். பௌர்ணமி நிலவு பொன்னிற ஒளி ஓவியமாய் மிளிர தலைவன் தலைவிக்கு வெளியால் தூது விட்டான். மேலவா என்று கஞ்சாடை காட்டிட புரியாதது போல் நடித்தாள் நாடகக்காரி. ஜாடைய கூப்பிட்டா புரியாதா? நிலா வெளிச்சத்துல இன்னைக்கு வா, நாம மேல போய் தூங்கலாம். பாயும் கையுமாக அவன் மேலே அழைக்கவும் நிலா காயது பாட்டு நினைவில் வர பெண்ணோ பயந்து வேகமாய் தலையசைத்து மறுத்துவிட ஏமாற்றத்தோடு மாடிப்படி ஏறியவனை தடுத்து நிறுத்தியவன் வாழ்வின் மிக அவசியமான கேள்வியை தலை சாய்த்து அவனை நோக்கி பெரிய சந்தேகத்தை கேட்டாள். ஆமா, பாய் மட்டும் கொண்டு போனா போதுமா? போர்வை தலகாணி எல்லாம் முன்னவே பவி கொண்டு போயிட்டாளா? பாய் எடுக்கத்தான் நான் வந்தேன், நீ தான் வரலன்னு சொல்லிட்ட, காலையில தான் வருவோம், பயப்படாம தூங்கு, குட் நைட் என்று விட்டு மாடிக்கு ஓட, இனிமே எங்கட நான் தூங்குறது என்று பதறி அடித்து மேல்மூச்சு வாங்க ஓடினாள் பிரதி. வந்தவள் மேலே கண்ட காதல் காட்சி. மாடியின் மதில் சுவரில் தன் மன்னவன் சாய்ந்து இருக்க திருமால் மடி மீது பள்ளி கொண்ட ஸ்ரீதேவி போல கண்ணையவள் தன் தலையை மாமன் மடியில் சாய்த்து ஒரு பாதி முகம் அணைத்து நேத்திரங்கள் சொக்கி மயங்க மயிலிறகாய் அவன் ஐவிரல்கள் கூந்தல் தீண்டி வருடலிட உலகம் மறந்து துயில் கொண்டாள் காவியத்தின் துணைத் தலைவி. மடி மீது தலை வைத்து பௌர்ணமி நிலவுக்கு போட்டியாய் பிரகாசிக்கும் ஜோடியை பார்த்து தீப்பட்ட சருகாய் கருகி போனது காதலியின் மனம். அதைவிட தன்னை கண்டும் மாட்டிக்கொண்ட பதட்டம் இல்லாமல் என்னையும் கண்ணோடு காதல் மிளிர பார்ப்பவனை கொன்று போட மனம் குமைந்தது. கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லாத பேர்வழியாய் தெரிந்தான் துரோகி. கரண்ட் லவர் வந்தும் கூட எக்ஸ தலை மீது வருடலை நிறுத்தாத தொடர செங்குன்றமாய் சிவந்தவள் சுனாமி பேரலை போல் பொங்கி திட்ட வாயெடுக்க, என்ன ஆவேசமாய் கோபம் பொங்கி 4 கேள்வி நறுக்கென கேட்க வாயெடுத்த சீற்றத்தோடு பாயும் பெண் ஆளி துவேச அலையை ஒற்றை விரல் தன் வாய் மீது பொருத்தி நிறுத்தி, ஷ் சத்தம் போடாத, அம்மு தூங்குறா என்ற ஒற்றை வார்த்தையில் தடுத்து அடக்கினான். சமுத்திரம் ஆளும் காதல் அரசன் போல. வெறுத்து போனது மனம் கொடுத்தவளுக்கு. பயம் பதட்டம் இல்லாமல் நான் வந்து பார்த்த பின்பும் கூட அதிர்ச்சியில் அசையாமல் என் அம்முவின் உறக்கம் கலைக்காதே என பார்வையால் கட்டளையிடும் திமிர்கொண்ட இவன் என்ன ரகம்? ஏமாற்றப்பட்டதை எண்ணி நொந்து போனாள். சலனமற்ற ஆழ்ந்த அன்போடு வா என்று கண் சிமிட்டு ஐவிரல்களை மூடி திறந்து அருகில் அழைக்க பின்வாங்க முடியாமல் முன்னோக்கி நடந்தாள் பேதையவள். சந்திர தேவன் குளுமையை போர்த்தி புன்னகை முகமாய் அணிச்சம் பூ அவள் மாமன் மடியில் மெய்மறந்து நித்திரை கொள்ள அவள் முடி கற்றைக்கும் வலிக்காது பூவை போல நோகாமல் கோதிவிடும் ஆணவன் கைகளில் எத்தனை மென்மை.
கண்கள் நிரம்பி நிற்கும் அளவில்லா நேசம் முன் காதல் பார்வையும் தோற்று போய்விடும். சிகை கோதும் விரலை துண்டு துண்டாய் வெட்டி வெட்டி வீச பணிந்த மனதை அடக்கி அருகே வந்தவள் தூரம் நின்ற இந்த கன்றாவையெல்லாம் சகிக்க முடியாமல் தவித்த நெஞ்சம் மிக மிக அருகில் திரைப்பட முன் இருக்கையில் தெரியும் காதல் காட்சி போல நடப்பவை எல்லாம் பூதாகரமாய் தெரிய கசந்து போனது காதல். என்னையும் காதலிச்சு இவனையும் காதலிச்சா அதுக்கு என்ன அர்த்தம்? வள்ளி தெய்வானையோட வாழ ஆசைப்படுறாரோ? மிஸ்டர் பிரீத்குமார், நீங்க ஒன்னும் கந்த கடவுள் இல்ல. முழு நிலவின் குளுமையிலும் நெருப்பில் உருள்வது போல அத்தனை எரிச்சல் கண்டு தகித்தது நெஞ்சம். கேள்வி கேட்கக்கூட தகுதி இல்லாதவன் முன்பு காதலுக்காக வாதாடுவதா என்று தன்மானம் தடை விதிக்க கீழே செல்லலாம் என ஒரு அடி முன்னே எடுத்து வைக்கும் போது நகர விடாமல் நிறுத்தினான் இரட்டை சொலிக்காரன். எங்க போற? வா வா குழந்தாய், வந்து ஜோதியில் ஐக்கியமாக என்று சாமியார் பாணியில் அழைக்க அருவருத்து அருகில் அமர்ந்தாள் பிரதீக்ஷா. என்ன வல்லென்று எரிச்சலோடு சிடுசிடுத்தாள் அவனிடம். ஏன் அமாவாசை பௌர்ணமி வந்தா இப்படி ஆயிடுவியோ? நிலைமை புரியாமல் சிரித்து வேற வைத்தான் எரிச்சலான குரலில். ஏன் உங்களுக்கும் தான் பௌர்ணமி வந்தா பரவசம் அடைஞ்சிடுவீங்களோ? போலி சாமியார் மாதிரி பல்லை கடித்துக்கொண்டு குத்தலான பேச்சில் கொத்தினாள் நவீன ஜல்சா சாமியாரை புரியாதவனோ. உண்மைதான், முழு நிலவை நேசிக்கிற பெண்ணோட பக்கத்துல இருந்து ரசிப்பது எவ்வளவு அழகு தெரியுமா? சில்லென காற்று வீச கண்களை மூடி ரசித்தவன் உணர்வை சிலாகித்து கூறினான். அவன் சொன்னது இவளை, இவள் நினைத்தது அவளை. அது எப்படி ஒருமையில் சொல்லுறீங்க ஜி? நேசிக்கிற பெண்ணோடன்னு தப்பு தப்பு. 2 காதலிகளோட காத்து வாங்குவது ஜாலியோ ஜாலி இல்ல. ஐ லவ் யூ டூன்னு வளர இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? மனதில் வறுத்து எடுத்தாள். ஃப்ராடு பையன், 420 ரெட்ட மாட்டு வண்டியை ஓட்ட பார்க்கறான். இதர பல சென்சார் செய்ய வேண்டிய வார்த்தைகள் திட்டுகளாய் வந்தன. ஏன் உனக்கு பிடிக்காதா? பிடிக்கும் பிடிக்கும். இழுவையுடன் சலிப்பு தட்டியது குரலில். இது மாதிரி பௌர்ணமி நாள் வந்தா நான், அத்தை, பவித்ரா எல்லாரும் மேல வந்துடுவோம். ஓ அப்படியா என்ற பாவனையில் அதுக்கு என்ன என்ற அலட்சியம் போக்கு தென்பட்டது. 2 பேரும் அவங்க மடியில படுத்துக்க அடிச்சுக்குவோம். பவிக்கு அத்தை ஞாபகம் வந்துடுச்சு, அதான். அவள் மீது பார்வை பதித்தவன், தாய்மை என்கிட்ட ஃபீல் பண்ணுறால. கண்களில் கண்ணீர் மின்ன அதிசயத்து பிரமித்து போனான் மாமன். என்று வேகமாக தலையை அசைத்தவளுக்கு நெஞ்சம் கனத்து போனது. நல்ல வேளை, தவறாக பேசவில்லை. நிதானம் கெட்டு வாய்விட்டு இருந்தால் நினைக்கவே நடுங்கியது. அன்னையை இழந்த பெண்ணின் மனநிலை புரியாது மேலும் காயப்படுத்தி இருப்பேனே. உன்னை ஏன் பிடிக்கும்னு கேட்டல. பவித்ராவுக்கு உன்னை பிடிக்கும், அதனாலதான் உன்னை எனக்கு பிடிக்கும். என்னடா இப்படி சொல்றான்னு நினைக்காத. அவ யார் கூடவும் இவ்வளோ க்ளோஸா ஆகி பார்த்ததே இல்லை. எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நாம நினைக்கிறது நடக்கிறதும் இல்லை. விரக்தியாக புன்னகைத்தான். நெஞ்சை உரைக்கும் வழி அவன் கண்களில். பவித்ரா காதலை ஏற்கவில்லை என்ற வேதனையின் வெளிப்பாடு இது என்று சொல்லாமலே ஏக்கம் நிறைத்து பார்வையால் அவள் முகத்தை வருடுவதிலேயே தெரிந்தது. இல்ல, பவித்ராவுக்கு என்ன பிடிக்கலனா உங்களுக்கும்? மேனி சொல்ல வார்த்தைக்கு கூட வரவில்லை, வலித்தது. எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை பிடிக்கலன்னு பவி தன் வாயால சொல்லவே மாட்டா. ஆனா தெரியும், விலக முயற்சி பண்ணி இருப்பா. உன் கூட ஒட்டிக்கிறாள, எல்லா காயத்தையும் சொல்லாம புரிஞ்சுக்கிட்டு மருந்து போடுறவ. அவளுக்கு காயம் பட்டா ஏன் வலிச்சா கூட சொல்லவே மாட்டா. என் உயிர் அவ சிரிப்புல இருக்கு. என்னைக்கும் அவளை காயப்படுத்துறாத. அவளுக்கு அப்புறமா தான் எதுவா இருந்தாலும். மறைமுக எச்சரிக்கை என்று சொல்லாமல் உணர்த்தி விட்டான் அவள் மாமன். வார்த்தையில் அழுத்தம் கூட்டி, குழந்தைகளிடம் ஸ்நாக்ஸ் திருடும் போது தாயிடம் மாட்டிய உணர்வு அவளுக்கு. இந்நேரம் காதல் காவியத்தை காவு வாங்கி இருப்பேன். காயப்படுத்தாத என்கிற வார்த்தைக்கு இந்த அழுத்தம் கொடுக்கிறான் என்றால் சந்தேகப்பட்டு சண்டை போட இருந்தது தெரிஞ்சு எண்டு கார்டுதான். நான் அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டேன் என்றாள் நல்ல பிள்ளையாக. நீ வந்த அப்புறம்தான் இந்த வீடே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. என்னோட அத்தை இடத்துல இருந்து நீ எல்லாரையும் நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு பிரதி என்றான் உறுதியான நம்பிக்கையுடன். சுமதி அம்மாவின் குணங்களை கதைகளாக கேட்டவளுக்கு கூலங்களோடு மரகதத்தை ஒப்பிடும் உணர்வு. இளம் வயதிலேயே ஒற்றை பெண் பிள்ளைகளோடு நிராதரவாய் நின்ற தன் காதலனையும் அரவணைத்து வளர்த்து ஆளாக்கிவிட்ட அவர்கள் எங்கே? நான் எங்கே? தகுதியில்லாத அரசியல்வாதிக்கு பதவி கிடைப்பது போல அழுக்கான எண்ணம் படைத்த எனக்கு வார்த்தைக்கு ஒப்பிடக்கூட தகுதி இல்லை. உயர்ந்த குணத்தில் பவித்ராவு ஒருபடி மேலே போய் உடல் கொண்டு பூமியில் ஜனனித்த நாள் முதல் உறவாய் உயிராய் ஒன்றாய் வளர்ந்தவனை உரிமையிருந்தும் போட்டி போடாமல் பொறாமை இல்லாமல் நான் வந்ததும் விலகி நிற்கும் அவள் தெய்வதைதான். வெறும் 2 மாத காதலுக்கு எனக்கானவன் என்று பேயாட்டம் போடும் தன்னையும் பொறுத்து சகித்து அரவணைத்துக் கொண்டாள் பவித்ரா. என்ற நிதர்சனம் புத்தியில் உரைக்க குற்றம் உடைய
நெஞ்சம் குறுகுறுக்க தொடங்கியது. அவன் பார்வையை சந்திக்க முடியாமல் மடியில் சாய்ந்து மறைத்து கொண்டாள் தன் முகத்தை. என்கிட்ட 2 கை இருக்கு என்று வருடலில் டபுள் ஷிஃப்ட் பார்த்தான் கண்ணியரின் காதலன். அவன் கடினமான இரவு ஆடை தாண்டி இவள் கண்ணீர் ஊடுருவி சுட்டது. இறந்த தாயை எண்ணி கண்ணீர் என்று இவனும், செய்த தவறை எண்ணி விழிநீர் என்று அவளும் கண்ணீருக்கான காரணத்தை அனுமானித்து பிரித்து கொண்டனர். எனக்காக என்னை நேசிக்கவில்லை, பவித்ராவின் சந்தோஷத்திற்கு இடைஞ்சல் நான் இல்லை என்பதால் துளித்த காதல் இது என்று புரிய, சொல்லில் அளவிட முடியா ஏமாற்றம், குழந்தைகளை சந்தோஷப்படுத்த வாங்கி வரும் பொம்மைகள் போலல்லவா நான் எனும் மெய் உயிர் அறுக்க காதல் வலி விசை கொண்டு அழுத்தியது நெஞ்சில் முள்ளாய். ஏன் பவித்ரா ஏன் பவித்ரான்னு சொல்றீங்களே, அப்ப நான் உங்க பிரதி இல்லையா? ஏக்கம் ஏகத்துக்கும் அப்பியது வாய்மொழியில். பவித்ரா நன்றாக உறங்குவதை பார்த்து உறுதிப்படுத்தி மெல்ல குனிந்து தன் காதல் அவள் புத்தியில் ஏறும்படி நெற்றியில் அழுத்தி முத்தம் பதித்தான். தலை நிமிர்த்தி பார்த்தவள் கண்கள் கசிய, என்னடி பதறியவன் இதழில் அவள் கண்ணீர் துடைத்துவிட்டு, நமக்கு யாருமே இல்லைங்கிறத ரொம்ப பயன்படுத்தும். நம்ம பாரம் ஆயிட்டோமேனு எல்லாருமே நம்மளை வெறுத்துருவாங்களோ, நாம ஏன் வாழணும், வாழ்றதுனால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, எல்லாம் பிடிக்காம போயிடும், எது மேலேயும் ஆசை வைக்கவே பயமா இருக்கும், உரிமையா எதுவுமே கேட்க தயக்கமா இருக்கும், தன்னை தானே ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கிக்கிட்டு ஒடுங்க ஆரம்பிச்சிடுவோம். இதை நான் சம்பாதிக்கிற வரைக்குமே அனுபவிச்சிருக்கேன். அவ்வளோ பாசமா இருப்பாங்க, ஆனாலுமே அத்தை எங்க 2 பேருக்கும் சாப்பாடு போட்டுட்டு பசிக்கலன்னு பசியோட உட்காந்து இருக்கும் போதெல்லாம் ஒருத்தும். சின்ன வயசுல இருந்து வேலைக்கு போவேன், ஆனா ஒரு சின்ன பையனுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? எல்லாமே அத்தை தான். வெறும் நன்றின்னு சொல்ல முடியாது, சாகும்போது கூட நான் இருக்கேன் பாத்துக்குவேங்கிற நம்பிக்கை தான். என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா? பவித்ராவுக்கு இது அம்மா வீடு. சுமதி அம்மா ஸ்தானத்துல இருந்து இனி இந்த வீட்டுக்கு நான் இருக்க போறேன். பவித்ராவை பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு தான். கடகடவென புரிந்ததை ஒப்பித்தாள். அவ்வளோதானா? அவ்வளோதான். மறந்துட்ட, உங்களை நல்லா பார்த்துக்கணும். அவ்வளோதானா? என்ன வேணும்? நேராவே கேட்கலாமே. நீ போதும். பெருமூச்சுடன் கண்களால் அள்ளி பருகினான். கூச்சம் கொண்டு மலரவள் முகிலும் வெக்கங்களை. எதை நாம் அதிகமாக நேசிக்கிறோமோ அதையே நாம் ஆழமாக வெறுப்போம். காலையில் இருந்தே டென்ஷனாக போனும் கையுமாக இருந்தவள் கொதித்து போய் ஆர்டர் கேன்சல் ஆனதால் மெசேஜில் உள்ள தொடர்பு கொள்ளும் நண்பருக்கு அழைத்தாள். என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? டெலிவரி பண்ணாம நோ ரெஸ்பான்ஸ்னு போட்டு அதனால கேன்சல் பண்ணிருக்கீங்க? இல்ல மேடம், நாங்க கால் பண்ணோம், உங்க போன் ரீச் ஆகல. பொய் சொல்லாதீங்க. கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். எனக்கு நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் வேணும். கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணிடாதீங்க மேடம் என்று தயங்கியவன், உங்க வீட்டில் ஒரு ஆள் இருக்காருல்ல, அவரு டெலிவரி பண்ண உங்க வீட்டு பக்கமே வரவே கூடாது, மீறி வந்தா கொண்டுடுவேன்னு சொல்லி மிரட்டினாரு மேடம். அதான் பயந்து ஆர்டர் கேன்சல் பண்ண. சாரி மேடம். பொய் சொல்லாதீங்க. அவர் இங்க இல்லவே இல்லை, ஆபீஸ் போயிருக்காரு. உங்க தப்ப மறைக்க அவரை குறை சொல்லாதீங்க. கோபமாய் சேரினாள். இப்ப சொல்லல மேடம். போன சண்டே ஒரு ஆர்டர் உங்களுக்கு டெலிவரி பண்ண வந்தப்போ அங்க எதுவுமே பண்ணல. பைக்ல சேஸ் பண்ணி வந்த சண்டையெல்லாம் போட்டு அடிச்சிட்டாரு மேடம். தொண்டை வறண்டு வார்த்தை இயலாது அடைக்க பெண்ணவளோ. ஏன் எதுக்கு? நம்பிக்கையற்ற சந்தேகமாய் கேட்டாள். ரொம்ப அசிங்கமா பேசுறான். உங்களையும் என்னையும் சேர்த்து கனெக்ஷன் இருக்குன்னு தப்பா சொல்லி மேடம் யார் அவரு? நடுங்கியபடி பரிதவிப்பான குரலில், என்ன சொன்னாரு? அவன் சொன்னது எல்லாம் லேடிஸ் கிட்ட சொல்ல முடியாது மேடம். அவன் சரியான சந்தேக சைக்கோ மேடம். அவனை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டாதீங்க, கொன்னாலும் கொன்னுடுவான். இதெல்லாம் அவன்கிட்ட சொல்லாதீங்க, அதுக்கும் சேர்த்து வச்சு அடிப்பான். அழைப்பு துண்டிக்கப்பட்டு பல நிமிடங்கள் கழிந்ததும் செவியில் இருந்து செல்போனை எடுக்காதவள் அதிர்ச்சியில் அனைத்தையும் மறந்து போனாள். கண்ணீர் மட்டும் கரை புரண்டு ஓடியது. காயம் பட்டவளின் விழிகளில் முடிவிலியாய், அவன் சரியான சந்தேக சைக்கோ என்று அவன் சொன்ன வார்த்தை காதில் எதிரொலித்தது. அத்தியாயம் 29. நண்பகல் உச்சி வெயில் நேரம். வெயிலின் வெப்பம் மிகுதியை தாங்காது இனியா தேநீர் விடுதியின் வெளியில் 2 பைக் பொதி சுமக்கும் கழுதை போல டெலிவரி செய்ய வேண்டிய பொருள் அடங்கிய மூட்டை சுமந்து நிற்க, வண்டியோ சூடு ஏறி கொதிக்க, தலையில் கட்டியிருந்த கர்ச்சீஃபை கழட்டி முகத்தில் விழுந்த வியர்வை துளியை துடைத்துவிட்டு எதையோ வென்றது போல முகம் கொள்ளா வஞ்சக சிரிப்புடன் கொதிக்கும் தேநீரை வாங்கி பருகினான் ஒருவன். நண்பனின் நரி தந்திரத்தை சற்று முன் கண்ணார பார்த்தவனோ வியந்து போய், டேய் ராசா, மொத்த கதையை மாத்திட்டியே, எப்படிரா? அந்த பொண்ணை போட்டோ எடுத்ததை மேல நின்று அவன் பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். தேடி வந்து உன்னை அடிச்சு வெளுத்து கட்டிட்டு கண்டிச்சுட்டு வேற போனா. சும்மாவா போனா? என் போனெல்லாம் உடைச்சு சட்டையெல்லாம் கிழிச்சு பெரிய உலக அழகியவ ஏதோ ஒரு போட்டோ எடுத்ததுக்கு ரோட்ல போட்டு அடிச்சான்ல, சும்மா விட்டுருவோமா என்ன? அகங்காரமாய் அங்கங்கள் அதிர சிரித்தவன். இப்ப என்ன ஆகும் தெரியுமா?
இந்த பொண்ணு ஏன் இப்படி சொன்னீங்கன்னு சண்டை போடும். நம்ம ஹீரோ சாருக்கு தான் கை நீளமாச்சே, போலீர்னு 2 வைப்பான், அவளை அடிப்பான். அதான மச்சான் நடக்கும். நக்கலாய் கேட்டான். டெஃபினெட்லி மச்சான், உன்னையே இந்த காட்டுனவன் உன் பேச்சையெல்லாம் நம்பி ஒருத்தி சண்டைக்கு போனா அவ்வளோதான், வாங்குற அடிக்கு பாவம் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆக்கி கிடக்க வேண்டியதுதான். அது எனக்கு எதுக்கு, நாசமா போகட்டும், நமக்கு என்ன? இடைவெளி இல்லாமல் சிரித்தான் வஞ்சகன். இந்த ஏரியால டெலிவரி கொடுக்கும்போது திரும்பவும் அவன் வந்து வம்பு இழுத்தா என்ன பண்ணுவ? பயத்தில் கேட்டான் நாயகனிடம் அடிவாங்க தெம்பு இல்லாத நண்பன். எனக்கு வேற ஏரியா மாத்திட்டாங்கடா, அந்த தைரியத்துல தான் வந்து சிறப்பா பிரிச்சு விட்டுட்டு போறேன் என்று குறுநமாய் நகைத்தவன் டீயை அருந்தியதை விட காதலை கெடுத்துவிட்ட பரிபூர்ண திருப்தியில் தோழனோடு வண்டியில் புறப்பட்டு டெலிவரி செய்ய வேண்டிய அடுத்த லொகேஷனுக்கு சென்றான். நமக்கு நேரம் சரியில்லை என்றால் எங்கேயோ செல்லும் ஏவல் கூட நம்மை பார்த்து யூட்டன் போட்டு வருமாம். உறவின் ஆரம்பம் எந்த புரிதலும் நிரப்பப்படாத வெள்ளை காகிதம்தான். நம்பகம் இல்லாத பிறரின் சொல் கேட்டு தன்னவன் குணத்தை தவறாக உருவகப்படுத்ததன் விளைவு வலிக்க வலிக்க கிடைக்கும் தலைவிக்கு. அவன் வந்ததும் பேச வேண்டும் என்ற அனுமதி கேட்க வா என்று அருகு அழைத்தவன் பிரதியை கண்ணசைவில் பேச சொல்ல, போன வாரம் ஆர்டர் டெலிவரி பண்ண வந்த பையனை அடிச்சிங்களா? ஏதோ அவன் சொல்ல வர இடைமறித்து தடுத்தவள், நான் முதல்ல பேசி முடிச்சுக்கிறேன், இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தா கொண்டுடுவேன்னு சொல்லி மிரட்டினீங்களா? கோபம் இல்லாமல் நிதானமாக வார்த்தைகளில் அழுத்தமாக கேட்க, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? தானாக தெரிய வாய்ப்பில்லை, அவன் வேலைதான் என்று பதிலும் அவனே மனதில் சொல்லிக் கொண்டான். ஒரு பார்சல் வாங்க குறைஞ்சது 2 நிமிஷம், அதுக்கு என்னையும் அவனையும் சேர்த்து வச்சு சே, அப்படி சந்தேகத்துல ஊறி போயிருக்கீங்க. குரல் தழுத்தழுக்க கண்ணீர் விழ கீற்றாக எட்டி பார்த்தது. வார்த்தையை விடாத பிரதி, பல்லை கடித்து எச்சரித்தான். இவ்வளவு மோசமா கீழ்த்தரமா யோசிக்கிறீங்க? உங்களை போய் நான் காதலிச்சேன் பாருங்க, உண்மையிலேயே முட்டாள் தான் நான். கண்களில் காவிரியை திறந்துவிட நக்களோடு பார்த்து, முட்டாளு? அது ஆனா உண்மைதான். உன் பிரச்சனை தான் என்ன? ஆர்டர் பண்ண பொருள் வரதா, ஆர்டர் கொடுக்க வந்தவன் வரதா என்று வேண்டுமென்று சீண்டி விட்டான். அவள் வாயிலிருந்து வார்த்தையை வாங்க இந்த வார்த்தையை கேட்டு கொதித்தவள் அலறினாள். சி, நீங்க எனக்கு வேணாம், நம்பிக்கை இல்லாத இந்த காதல் எனக்கு வேணாம், நான் போறேன், எனக்கு உங்களுக்கு பிடிக்கல என நீண்ட வசனம் பேசி டயர்டாகி அவன் மீதே சாய்ந்து இலைப்பாரி கதறி ஒப்பாரி வைத்து அழுதவள் விம்மலோடு, காதல்ல நம்பிக்கை தானே முக்கியம், அப்ப நீங்க என்ன காதலிக்கலையா? உயிரை உருகும் குரலில் வினவினாள் ஆடவனிடம். வாய்வரை வந்த சிரிப்பை உதடு கடித்து அடக்கியவன், காதல்ல நம்பிக்கை தான் முக்கியம், உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த டெலிவரிக்கு வந்த கஞ்சா ஆசாமி ஆணழகனை தேடி நீ காதலிச்சிருவேன்னு பயந்துதான் நான் சந்தேகப்படுறேன். இந்த வார்த்தையிலிருந்து நீ பின்வாங்க மாட்டல்ல பிரதீக்ஷா? பிரதி என்று அழைக்காமல் புதிதாக முழு பெயரை சொல்லி வேறுபட்டு அழைத்ததும் கலங்கியவள் ஆம் என்று தலையாட்டினாள். வெட்டப்போவது தெரியாமல் ஆரம்பத்திலிருந்து நடந்ததை எல்லாம் தெளிவாக விளக்கி சொல்லிவிட்டு அவளை பார்க்க அவளோ அவன் சட்டை உள்ளே புகுந்து முகத்தை மறைத்து இப்படியே சமாளித்து தப்பிக்க முயன்றாள். அவள் உடல் நடுங்குவது அப்பட்டமாக மன்னவன் அறிய அவளோடு ஒட்டியவளின் உடலிலும் அவளின் பயத்தின் அதிர்வு வேக துடிப்பு நன்றாக உணரும்படி அப்பட்டமாய் தெரிந்தது. இரக்கமில்லாமல் நடுங்கும் அவள் கரத்தை பிடித்து மெல்ல விலக்கி நிறுத்தியவன், என்ன நம்பாத, நீயும் உன் காதலும் எனக்கு வேணாம். 2 வரியில் சொல்லி முடித்து சென்று விட்டான். 1 வாரம் கடந்து விட்டது. பேச்சுவார்த்தையை நிறுத்தி அருகில் வரக்கூட அனுமதிக்காமல் வதைத்தான். சாத்தான் வேதம் ஓதியதை கேட்ட தன் மனைவியை நினைத்து நொந்து போனாள் பிரதி. நான் உனக்கு என்னடா கெடுதல் பண்ண? ஆன்லைன்ல ஆர்டர் போட்டதுக்கு எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டியேடா பாவி, உன் பேச்ச கேட்டன்ல, எனக்கு வேணும். 1 வாரமாய் அடி மாறாமல் கத்தி இதே புலம்பல் வாரினாள் பவித்ரா. பல்பு ஸ்டாக் இல்லையா திஷா என்று அருகில் வந்து அமர்ந்து தோள் மீது கையை போட்டவள், ஒய் புலம்பல்ஸ், மாமா பேசல போல உச்சி கொட்டி சிரித்தவள். போடி வெறிப்பதாத. சரி, உன் மாமா என்ன பண்ண சமாதானம் ஆகும்? வேறு வழி இல்லாமல் பவித்ராவிடம் சரணடைந்தாள். நானே இப்படி சொல்லக்கூடாதுதான், இருந்தாலும் தோழமை துடிப்பது தாங்காம பாவம்னு சொல்றேன். நீ பழைய படம்லாம் பார்த்தது இல்லையா? ஒரு சாமியார் தவம் இருப்பாரு, அப்போ அழகான பொண்ணு வந்து தவத்தை கலைப்பா, தவமே கலையும் போது கோவம் குறையாதா? புரியல பவி, அவங்க கதை வேற என் கதை வேற, அதை இங்க அப்ளை பண்ணா எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? அறிவுஜீவியாக கேள்வி கேட்க, எல்லா கதையிலையும் இதை அப்ளை பண்ணலாம்டி. கண்ணை திறக்கணும் சாமி, கையை பிடிக்கணும் சாமி, பாடலை பாடி குறிப்பால் உணர்த்த முயல தீக்ஷா எனும் பச்சை பிள்ளையோ, நான் சோகமா இருக்கேன், நீ என்ன சாமி பாட்டு பாடிக்கிட்டு இருக்க? வெறுப்புடன் முகத்தை சொலித்தாள் பிரதீக்ஷா. சாமி பாட்டு பாடுறனா? சாமின்னு வர்றதுனால கன்ஃபியூஸ் ஆயிட்டாலோ? இது வரைக்கும் உள்ளுக்குள்ள சண்டை வந்திருக்கோ, எதனால சமாதானம் ஆனீங்கன்னு யோசி. ஏதாவது சொல்லி சீண்டி வம்பு இழுத்து சண்டை போடு.
ஒரு வாரம் பேசாம இருக்க விடுறது ரொம்ப ஆபத்து. அப்படியே அந்த ஒரு வாரம் ஒரு மாசம் ஆகும், அதே பழக்கமாகும். ஒவ்வொரு சண்டைக்கும் இதே மாதிரி மாச கணக்கில் பேசாம இருந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பா. அதான் கெத்துன்னு நினைச்சுக்கிட்டு பிடிச்சவங்களை கெஞ்ச விடுறது போது தெரியுமா? கெஞ்ச விட்டவளோ அனுபவ பாடம் சொல்லி கொடுத்தாள். என்னென்னமோ சொல்ற, ஒண்ணுமே விளங்கல. மெய்யாகவே புரியாமல் கேள்வியோடு அவளை ஏறிட்டாள். அவனுக்கு உன் மேல கோவம் எல்லாம் இருக்காதுடி, வேணும்னு கெஞ்ச விட்டு ரசிக்கிறான். நமக்காக ஒருத்தவங்க கெஞ்சுறாங்க, நம்ம கிட்ட பேச முடியாம தவிக்கிறாங்க, அப்படி தவிக்க விடுறதுல ஒரு கர்வமான சந்தோஷம் அவனுக்கு. அப்போ என் மேல கோவம் இல்லையா? பிடிச்சவங்க கெஞ்சினா செமையா இருக்கும். நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. அப்ப நானும் சண்டை போட்டு அவரை கெஞ்ச விடணுமா? கிரிஞ்சுத்தனமாக பதில் கேள்வி கேட்டாள். உன்கிட்ட வந்து கெஞ்சிட்டு தான் அடுத்த வேளை பார்க்க போவான் பாரு என் மாமா. பைத்தியம், அப்படி எதுவும் பண்ணிடாத. நீ தப்பு பண்ணிட்டு அவனை எப்படி கெஞ்ச விட முடியும்? சண்டை போட்டா எப்படிடி என்கிட்ட பேசுவான்? நீ எப்படியோ போ. உன்கிட்ட இவ்வளோ நேரம் நான் விளக்குனதுக்கு போய் பாத்திரத்தை விளக்கி இருந்தா கூட வேலையாவது முடிஞ்சிருக்கும். உனக்கு புரிய வைக்கிறது டைம் வேஸ்ட். அழுத்து சலித்து ஆகாது என்று முடிவு கட்டி பவி வேறு உருப்படியான வேலை பார்க்க சென்றுவிட குரல் தந்து கூப்பிட்டு, ஏய் போகாதடி, ஏதாவது ஐடியா கொடு பவி ப்ளீஸ். ஓடிய விட்டாள் பவித்ரா. விளக்கென வியாபாரம் வேண்டாம் என்று சண்டை போட வேண்டும் என்ற குரல் மட்டுமே எண்ணத்தில் எதிரொலிக்க, இது சரியா வருமா? அமைதியோ அமைதியன் அப்படியே இருக்கானே, கல்லு மாதிரி. பவித்ராவுக்கு அவர் குணம் நல்லா தெரியும். கடவுளை வாய்க்கு வந்ததை பேச போறேன், நீதான் காப்பாத்தணும் என்று வேண்டுதலை முடித்து போனை எடுத்தவள் வேண்டாத வேலையை தொடங்க இன்று ஆபீஸில் வேலை முடியாமல் இரவு வரை இழுக்க தலைவலியோடு ஒவ்வொரு வேலையை முடித்து டேபிளில் தலை வைத்தவன் சோர்வில் தன்னை அறியாமலே உறங்கியும் போனான். இன்னைக்கு என் கூடவே தூங்கு பவி, திட்டி மெசேஜ் அனுப்பியிருக்கேன். கண்டிப்பா வந்து சண்டை போடுவாங்க. நீ என் கூட இருந்தா கொஞ்சம் பிரச்சனை பெருசாகாம காப்பாத்துவல்ல? பயமும் நடுக்கமும் கலந்த குரலில் பாவமாய் கேட்டதும் மறுக்க முடியாமல், சரி, அப்ப இங்கேயே தூங்கவா? மணி 10 வா படுப்போம். மாம்ஸ் வர லேட் ஆகும், நிறைய வேலை இருக்கான். வெளிச்சத்துல எனக்கு தூக்கம் வராது, லைட் ஆஃப் பண்ணிடு தீக்ஷா. குட் நைட் என்று சொல்லிவிட்டு ஒரு பக்கமாய் ஒரு கழித்து படுத்து உறங்கினாள் பவித்ரா. நீ தூங்கு, எனக்கு தூக்கம் வரல. பிரதியின் மனமோ காதலிக்காத வாழ்க்கைதான் நிம்மதியான வாழ்க்கை. படுத்த நிமிஷம் படுத்து தூங்கிட்டா பவி. ஆனா நான் பிரிவால் தவித்தவளுக்கு உறக்கம் எட்டக்கனியாக ஆறுதலாய் அவன் வந்து பேசினால்தான் கண்ணயருவேன் என அடம்பிடித்தது காதல் மனம். நிமிடங்கள் மணி நேரமாக கடந்தும் அவன் வருவதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. நள்ளிரவு காரில் வரும்போது புன்னகையோடு அவள் செய்தியை பார்த்தவனுக்கு அந்த கேட்டதும் கோபம் மிகுதியாகி அவள் மீது துளி மாறாமல் சீற்றத்தை காட்ட வெறியோடு வீட்டை நோக்கி விரைந்தான். நடுநிசி வரை மாடியில் நிலவின் துணையோடு அவனுக்காக காத்திருந்தவள் நிலவையே விரித்து பார்த்தபடி அவன் எண்ணங்களில் மூழ்க குளிர் தென்றல் மேனியில் பட்டு கூசுகையில் உணர்வு வர ஓடி சென்று வாசலை நோட்டமிட அவன் கார் கண்ணில் படவும் காதலன் வருகை உணர்ந்து படிகளில் வேகமாக குதித்து இறங்கியவள் பாத கொலுசுகள் அவள் வேகத்திற்கு ஏற்ற தாளமிட்டு இசைக்க கதவை தெரிந்ததும் அதிர்ச்சியில் நொறுங்கி போனாள் பிரதீக்ஷா.